அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்று நமது வாருங்கள் படைப்போம் குழுமத்தின் 250வது வாரம். இதுவரை 250 படைப்பாளர்களை அறிமுகம் செய்து அவர்களது படைப்புகள் அனைவரிடத்திலும் கொண்டு சேர்த்த ஒருங்கிணைப்பாளர்கள் அனைவருக்கும் வாழ்த்துகளும் நன்றிகளையும் இந்த நேரத்தில் உரித்தாக்குகின்றோம். கல்வி கற்று ஒன்றுபட்டு உரிமைக்காக போராடு என்ற சமூக மாற்றத்திற்கான வரிகளுக்கு சொந்தமானவர் டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் பிறந்த தினம் இன்று. மற்றும் புதிய தொடக்கத்தையும் நம்பிக்கையையும் குறிக்கும் சித்திரை முதல் நாளில் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துகளோடு நமது நிகழ்ச்சியை தொடங்கலாம். இன்று நமது வாருங்கள் படைப்பும் குழுமத்தின் 250வது படைப்பாளராக நம்மோடு கலந்து கொண்டிருப்பவர் படைப்பாளர் ராஜேஷ் வைரபாண்டியன் அவர்கள். தமிழ்நாட்டின் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள சாயர்புரம் அருகிலுள்ள நடுவைக்குறிச்சி பகுதியை சேர்ந்தவர். சிறு வயதிலிருந்தே மொழி, இலக்கியம் மற்றும் மனித உணர்வுகள் மீது ஆழ்ந்த ஈர்ப்பு கொண்டவர். இவர் ஆரம்பத்தில் நிலா ரசிகன் என்ற புனைப்பெயரில் கவிதைகள், சிறுகதைகள், கட்டுரைகள் மற்றும் விமர்சனங்கள் எழுதி வந்தார். 2018ஆம் ஆண்டிற்கு பிறகு தனது இயற்பெயரான ராஜேஷ் வைரபாண்டியன் என்ற பெயரில் எழுதி வர தொடங்கினார். சமகால தமிழ் இலக்கியத்தில் தனித்துவமான குரலாக திகழும் எழுத்தாளர், கவிஞர் மற்றும் சிந்தனையாளர் ஆவர். கிராமிய வாழ்வின் நுண்ணுணர்வுகளையும் நகர வாழ்க்கையின் சிக்கல்களையும் ஒரே அளவில் சித்தரிக்கும் திறன் கொண்டவர் என்ற அடையாளத்தை அவர் தனது படைப்புகளின் மூலம் பெற்றுள்ளார். தகவல் தொழில்நுட்பத் துறையில் பணிபுரியும் ஒருவராக இருந்தாலும் இலக்கியமே அவரது உண்மையான அடையாளமாக மாறியது. தொழில்நுட்ப வாழ்க்கையும் படைப்புலகையும் இணைத்து சமநிலையுடன் முன்னெடுத்து வருகிறார். இவரது படைப்புகள் யாரோ ஒருத்தியின் டைரி குறிப்புகள், ஜூலி எர்ச்சி, அரள் என்ற சிறுகதை தொகுப்புகளும், வெயில் தின்ற மலை, மீன்கள் துள்ளும் நிசி, கடலில் வசிக்கும் பறவை, வேநீர் காலத்தின் கற்பனை சிறுமி என்ற கவிதை தொகுப்பு நூல்களும், குகைதேச குள்ளர்கள், வேங்கை வேட்டை என்ற குறு நாவல்களும், தேரி வேட்டை நிலம் என்ற நாவலும், 361 டிகிரி எனும் சிற்றிதழ்களும், உதிரிகள் எனும் சிற்றிதழ்களும் வெளியிட்டுள்ளார். ராஜேஷ் வைரபாண்டியன் அவர்கள் தமிழ் கவிதை மற்றும் இலக்கிய பங்களிப்புக்காக 2 முறை சுஜாதா விருது பெற்றவர் என்பது கூடுதல் சிறப்பு. இவர் ஒரு எழுத்தாளர் மட்டுமல்ல, மனித உணர்வுகளின் ஆழத்தை ஆராயும் சிந்தனையாளர், சமகால வாழ்க்கையை பிரதிபலிக்கும் கலைஞர். இத்தகு சிறப்பு வாய்ந்த படைப்பாளரை நமது குழுமத்தின் 250வது வாரத்தின் அறிமுகம் செய்வதில் மட்டற்ற மகிழ்ச்சி கொள்கிறது குழுமம். இவரோடு கலந்துரையாட இருப்பவர் எழுத்தாளர், மொழிபெயர்ப்பாளர், தமிழ்நாடு அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட இலக்கிய முகவர் திரு பத்மா அமர்நாத் அவர்கள். 20 முன்னேறிய பெண்மணிகளின் வாழ்வு பயணங்களை தொகுத்து பெண்ணதிகாரம் எனும் நூலாக வெளியிட்டவர். திருக்குறளின் அடிப்படையில் நவீன குறுங்கதைகள், 12 அதிகாரங்களின் கதைகளை ஆங்கிலத்திற்கு மொழிபெயர்ப்பு செய்தவர். மேலும் பல்வேறு நூல்களை தொடர்ந்து மொழிபெயர்ப்பு செய்து வரும் எழுத்தாளர், மொழிபெயர்ப்பாளர் பத்மா அமர்நாத் அவர்களையும் அன்போடு வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறோம். வணக்கம் மேம். வணக்கம் சார். வணக்கங்க. வணக்கம். வணக்கம் கலை. ஸ்டார்ட் பண்ணிடலாங்களா? தொடங்கலாம் மேம். சரி. அனைவருக்கும் வணக்கம். இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இன்னைக்கு இந்த இன்டர்வியூவை ஒரு சின்ன குட்டி கதையோடு ஆரம்பிக்கலாம்னு நான் நினைக்கிறேன். ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்துல ஒரு சின்ன குட்டி பையன். அந்த பையனுக்கு அவங்க அம்மானா ரொம்ப பிரியம். அம்மா பின்னாடியே சுத்திட்டு இருப்பாரு. ஒரு நாள் நைட்டு ஜோன்னு மழை. அப்போ இந்த பையன் உடனே என்ன பண்றாருன்னா, ஒரு கொடை எடுத்துட்டு குடுகுடுன்னு பின்காட்டுக்கு போயிட்டு அங்க வளர்ந்து வர அந்த தக்காளி, ஒரு சின்ன குட்டி தக்காளி செடி ஒண்ணு வளர்ந்துட்டு வருது. போய் அந்த கொடை எடுத்துட்டு அந்த தக்காளி செடி பக்கத்துல நிக்கிறாரு. அவங்க அம்மா கேக்குறாரு, மழையா அதுவுமா, ஏன்ப்பா அங்க போய் நிக்கிற அப்படின்னு. அப்ப அந்த குட்டி பையன் சொல்றாரு, இல்லம்மா, தக்காளி செடி இப்பதான் மெதுவா வளர்ந்து வருது, மழையில டேமேஜ் ஆயிடக்கூடாது இல்லையா, அதனால அதை காப்பாத்துறதுக்காக நான் கொடையை பிடிச்சிட்டு நிக்கிறேன் அப்படின்னு அந்த குட்டி பையன் சொல்லியிருக்காரு. முல்லைக்கு தேர் கொடுத்த பாரி மாதிரி
தக்காளி செடிக்கு குடை பிடித்த அந்த சிறுவர் தான் இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் எழுத்தாளர் ராஜேஷ் வைரபாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ. அதாவது நான் கொடுத்த இன்ட்ரோ வந்து ஏதோ உங்களுக்கு ஒரு சிரிப்பு வர மாதிரி இருக்கலாம். ஆனா உங்களுடைய நாவல்ல நான் பார்த்துட்டு வர ஒரு விஷயம் என்னன்னா, இந்த அந்த மெல்லிசாக ஓடும் அந்த ஒரு மென்மையான அன்பு அப்படிங்கிற விஷயத்த வந்து நீங்க தொடர்ந்து எம்பசைஸ் பண்ணிட்டே வந்துட்டு இருக்கீங்க. உதாரணத்துக்கு தெரியல பாத்தீங்கன்னா, ஆரம்பத்துல செல்லக்குட்டி தங்கராணி வந்து ஒரு காதல் ஜோடிகள தான் அறிமுகமாகறாங்க. பட் கதையோட போக்குல ஒரு கட்டத்துல அவங்களால சேரவே முடியாது, பிரிஞ்சு போறாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கூட வெவ்வேறு வாழ்க்கையை அவங்க தேர்ந்தெடுத்து போயிடுறாங்க. பட் டுவர்ட்ஸ் த எண்ட் அவர் வந்து செல்லக்குட்டி வந்து தங்கராணிய தான் தான் இனிமே பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த அன்பு மாறாம கூட்டிட்டு வந்து கூடவே வச்சுக்கிறாரு. அதே மாதிரி வேட்டை நிலத்திலயும் அத்தினி வந்து பழிவாங்கும் குணத்தோட மீசையை தேடி போறாங்க. பட் அங்க அந்த பழிவாங்கும் குணம் பாத்தீங்கன்னா அன்பா மாறி காதலாவே மலருது. சோ நான் தொடர்ந்து இந்த அன்புங்கிற விஷயத்த நீங்க விடாம அதை கடைபிடிச்சுட்டே வரீங்கன்னு எனக்கு தோணுது. Am I right? ஆமாங்க. முதல்ல வந்து இந்த வாருங்கள் படைப்போம் குழுவுக்கு முதல்ல என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த 250 வாரங்களை நீங்கள் தொடர்ந்து பண்ணுற இந்த நல்ல விஷயம், அதுக்கு ஒரு வாழ்த்துக்கள். என்னை வந்து இன்னைக்கு இந்த 250வது நிகழ்வுக்கு என்னை வந்து அழைத்ததற்கு மிக்க மிக்க நன்றி. அதற்கு மிக உறுதுணையாக இருந்த பத்மா மேடமுக்கும் ஒளிவனன் சாருக்கும் மிக்க நன்றியும் அன்பையும் தெரிவிச்சுக்கிறேன். அகெயின் இங்கேருந்து ஆரம்பிக்கலாம். அந்த அன்புங்கிற விஷயம் இங்கேருந்து தான் ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் கேட்ட கொஸ்டின்ஸும் அதே மாதிரி ரிலேட்டடாக தான் இருந்தது. ஸோ நம்ம தேரி நாவலும் சரி, வேட்டை நிலமும் சரி, ரொம்ப ஒரு உக்கிரமான ஒரு 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 நிலத்தில் நடக்கிற ஒரு நாவலில் தான் அது ரெண்டு நாவலோட களமும் அப்படி தான் இருக்குது. ஆனால் அதையும் மீறி அந்த நாவல் உள்ளூர கவனித்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த நாவல் முழுவதுமே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில் அந்த அன்பு வந்து வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும். இப்போ தேரியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த தேரியின் கதாநாயகன் வந்து செல்லக்குட்டி, அவனுக்கு ஒரு 2 நண்பர்கள். அந்த நண்பர்களும் அவனுக்கும் இடையில் உள்ள அந்த நட்பு, அப்புறம் அவன் தங்கராணி மீதுள்ள நேசம், அந்த நேசம், அதுக்கப்புறம் தங்கராணிக்கு மனநிலை சரியில்லாமல் போனதுக்கப்புறம் கூட அவனை தேடி வருகிற வெற்றி, அந்த வெற்றிங்கிற மனைவிக்கும் அவனுக்கும் இடையில நடக்கிற அந்த ஒரு ஒரு அன்பு, அதுக்கப்புறம் கணவனின் மனைவி, ஆனால் வந்து கணவனின் காதலி, ஆனால் வந்து அவள் வந்து உடல்நிலையும் மனநிலையும் சரியில்லாமல் இருக்காங்கிறனால அந்த வெற்றி என்ன சொல்லுவான்னா, அவளையும் நம்ம வீட்டில் கூட்டிகிட்டு வந்து வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம வீட்டில் அணில் இருக்குது, புறா இருக்குது, நம்ம வீட்டில் கிளி இருக்குது. அதே மாதிரி அவங்களும் ஒரு உயிரினமாக சேர்ந்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிற அந்த அன்பு. ஸோ இது எல்லாம் தான் அந்த நாவலோட பலம்னு நான் நினைக்கிறேன். அதே தான் வேட்டை நிலமும் பார்த்திங்கன்னா, வேட்டை நிலத்திலையும் தன்னை வந்து, அதாவது தன் கணவனோட அப்பாவை வந்து அப்பாவோட மரணத்துக்கு காரணமாக இருந்த அந்த மீசையை தேடி அவனை கொல்லணும்னு நினச்சி போகிற ஒரு பொண்ணு, அவன் மீதே வந்து அவனோட ஆளுமை மீதும் அவனோட ஒரு உயரத்தின் மீதும் காதல் கொண்டு நேசம் கொண்டு அவள் வந்து எதுக்கு அவனை கொல்லணும், அதுக்கு வந்து அதை விட அதிகமான அன்பை வந்து அவன் மேலே ஏன் செலுத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு இடத்துல அவள் வந்து மாறுறான். ஸோ இதெல்லாம் நீங்கள் பொருத்தி பார்த்தீங்கன்னா, அன்பே சிவங்கிற மாதிரி உலகத்தில் எல்லாமே அந்த அன்புங்கிற அந்த ஒரு சரடில் தான் நம்ம வந்து பயணிச்சுட்டு இருக்கோம் இல்லையா. எந்த இடத்துல நம்ம இருந்தாலும், வாழ்க்கையில் எந்த நிலையில் இருந்தாலும் அந்த அன்புக்காக தான் ஏங்குறோம். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் குழந்தைகள் தேடி போகிறோம், அந்த அன்பு தேடி தான் போகிறோம். வீட்டை விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் நண்பர்கள்ட்டையும் அந்த அன்பு தேடி தான் போகிறோம். ஸோ அந்த அன்பு தான் வந்து, இல்லைனா அந்த நேசம், இல்லைனா அந்த காதல்னு கூட சொல்லலாம். அதுதான் இந்த அடிநாதமாக நான் வந்து என்னோட படைப்புகளை தொடர்ச்சியாக வந்து சத்தம் இல்லாமல் சொல்லிட்டு வர்றதா நான் நினைக்கிறேன். அது வந்து ஒரு போதனையாக சொல்லாமல் ஏதாவது ஒரு வகையில் ஒரு கதாபாத்திரம் மூலமாக அது வந்து வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ அதுதான் அதுக்கான பதிலாக நான் நினைக்கிறேன். எஸ், அது நல்லாவே நான் அதை உணர்ந்தேன் சார். எத்தனை வயசு வரைக்கும் சார் நீங்க கிராமத்துல இருந்தீங்க? என்னுடைய 21வது வயசு வரைக்கும் நான் முழுவதுமாக கிராமத்தில் தான் இருந்தேன். 21 வயசு வரைக்கும். ஆமாம். அதுக்கப்புறம் தான் நான் வந்து நகரத்துக்கே வர்றேன், அதாவது சென்னைக்கு வர்றேன். ஸோ அந்த 21 வயசு வரைக்கும் உள்ள அந்த நாஸ்டாலஜியா, அந்த கிராமத்தோட வாழ்வு, அந்த பள்ளி வாழ்க்கை, பதின்ம வாழ்க்கை, அதெல்லாம் சேர்ந்து தான் இந்த 2 நாவல்லையும் நிறைய அந்த கிராமம் சார்ந்த விஷயங்களை ரொம்ப நுண்ணிப்பாக நீங்கள் கவனிச்சிருக்க முடியும்.
அது நல்லாவே தெரியுது சார். தேரி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பால்ய கால பதிவுகள் எல்லாமே தாங்கிட்டு இருக்கிற ஒரு நாவலா தான் நான் அத பார்க்குறேன். ஏன்னா, அதுல ஆமா வந்து உங்க ஊர்ல நடக்கிற அந்த ரவுண்ட் ரேஸ் அப்படிங்கிற ஒரு விளையாட்ட பத்தி ஆமா பேசியிருக்கீங்க. அதுக்கப்புறம் ஆமா டிவி ஷோ பொன்மாலை பொழுது நிகழ்ச்சி பத்தி பேசியிருந்தீங்க. அதுக்கப்புறம் அந்த மொத்த கிராமத்திலயும் 2டே 2 வீட்ல தான் டிவி இருந்தது. அதுல ஒரு வீட்டுக்குள்ள நுழைய முடியாது. ஏன்னா நாய் இருக்கும். ஃபெரோஷியஸா ஆமா இருக்கும். இன்னொரு அடுத்த வீடு பார்த்தீங்கன்னா, ராதாகிருஷ்ணன் அவங்களுடைய வீட்ல தான் நாங்க போய் கிரிக்கெட் மேட்ச் எல்லாம் பார்ப்போம் அப்படின்னு. சோ இதெல்லாமே ஆமா வாசிக்கும் போது உங்களுடைய சைல்ட்ஹுட் மெமரிஸ்ங்கிற நீங்க ரிஃப்ளெக்ட் பண்றீங்கன்றது நான் நல்லா உணர முடிஞ்சது சார். am I right? ஆமா அது உண்மைதான் மேடம். அதாவது ம், பாத்தீங்கன்னா ஒரு நாவலை நம்ம எழுதும்போது நம்ம வந்து ஒரு ம், வாழ்க்கையை எழுதுறோம் இல்லையா? அப்போ அந்த ம், வாழ்க்கைக்குள்ள நம்ம திரும்பி போகிறோம். ஸோ ம், இந்த நாவல் எழுத ஆரம்பிச்சும் போது இந்த கிராமம்னு நம்ம முடிவு பண்ணி இந்த தேரி அப்படிங்கிற கதைக்களம் அப்படின்னு முடிவானதுக்கு அப்புறம் நான் கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் 25 வருஷத்துக்கு முன்னால நான் உள்ளதுல நடந்த விஷயங்களை நான் அப்படி மீட்டுருவாக்கம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ம். முதல்ல எனக்கு தோணுது அந்த ரவுண்ட் ரேஸ்னா அந்த அது வந்து மேபி சென்னை இந்த சைடில் உள்ளவங்களுக்கு தெரியாம இருக்கலாம். இந்த ரவுண்ட் ரேஸ்ங்கிறது வந்து ஒரு பேஸ்பால் மாதிரியே உள்ள ஒரு விளையாட்டு. அதுல வந்து நான்லாம் அது சைக்கிள் ரேஸ்ன்னு நினைச்சேன் சார். இல்ல இல்ல சைக்கிள் ரேஸ் இல்ல. ஒரு தென்னை மட்டை வச்சிருப்பான் வலது கையில, இடது கையில பந்து இருக்கும். அதை ம். அவரே தூக்கி போட்டு அவங்களே அடிச்சுட்டு ஒரு 5 ரவுண்டு ஓடி வரணும். ஒரு ஒரு வட்டம் மாதிரி இருக்கும். அதான் அந்த ரவுண்ட் ரேஸ். இது எங்க நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, பொதுவா இந்த போட்டி வந்து கோடை காலத்துல வறண்ட குளத்துக்குள்ள நடக்கும். எங்க ஊர் பக்கத்துல செபத்தியாபுரம் அந்த மாதிரி நிறைய ஊர் இருக்கு. அந்த ஊர்ல உள்ள குளத்துல தண்ணி இல்லாத டைம்ல அந்த இடத்துல நடத்துவாங்க. பல ஊர்ல இருந்து வருவாங்க. அதுக்கு வந்து போட்டி முதல் பரிசு எப்படி வந்து மஞ்சு விரட்டுலயும் ஜல்லிக்கட்டுலயும் எப்படி வந்து சைக்கிள் கொடுக்குறாங்க, வெள்ளி குடம் கொடுக்குறாங்க, அந்த மாதிரி இந்த ரவுண்ட் ரேஸ்ல வின் பண்றவங்களுக்கும் அது ஒரு போட்டியா வச்சு அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பிரைஸ் செகண்ட் பிரைஸ்னு கொடுப்பாங்க. ஸோ ஓகே. இது வந்து ம், ஒரு முக்கியமான ஒரு பதிவாகவே இருந்தது அந்த காலகட்டத்தில். அதை வந்து நான் பதிவு பண்ணணும்னு நினச்சேன். அதனால தான் அந்த ம், ரவுண்ட் ரேஸ் வந்து அதில் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்டும் பார்த்தீங்கன்னா அந்த 90s ஏர்லி 90ஸ்ல அந்த சச்சின் டெண்டுல்கரோட அந்த ஒரு ஒரு அப்கமிங் இருக்கு பார்த்தீங்களா, அந்த டைமில் நாங்கள் வளர்ந்ததுனால எங்கள் எல்லாத்துக்குமே வந்து 90% சச்சின் ஃபேனாக தான் இருக்கும். அப்போ ம், கிரிக்கெட் பார்க்கணுன்னா எங்களுக்கு வேற வழியே இல்லை. ஊரில் 2 வீட்டில் தான் டிவி இருக்கும். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரேடியோ தான். ம், ரேடியோவில் வந்து கமெண்ட்ரி கேட்போம். அப்போ அதில் தான் வந்து இந்த சிலோன் ரேடியோன்னு சொல்லுவாங்க. அதில் தான் வந்து இந்த பாடல்கள்லாம் வந்து கேட்டது. அப்புறம் சிலோன் டிவி வரும். ரூபவாகினின்னு ஒரு டிவி ம், வரும். ம். அதில் வந்து அந்த சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா தான் அந்த பொன் மாலை பொழுது அந்த அப்துல் பொன்மான். ஹமீதோடது கேட்டது. ஆமாம். ஸோ இதெல்லாம் வந்து நான் நாவல் எழுத ஆரம்பிச்சதுக்கப்புறம் நான் அதை அந்த நினைவுக்குள்ளே போய் போய் வந்து எழுதுனது தான் அந்த தேரியில் உள்ள த்ரூ அவுட் அந்த தேரி ஃபுல்லாகவே இருக்கும் மேடம். ஓகே. இப்போ நினைவுகள் வந்து அங்க ஊர்ல இருக்கிறது அத அப்படியே இங்க கொண்டு வந்திருக்கீங்க. ம். கேரக்டர்ஸோட நேம்ஸும் அதே மாரிங்களா சார்? அங்க அந்த அந்த ரீஜன்ல இருக்கக்கூடிய பெயர்கள் அதெல்லாம். இப்போ செல்லக்குட்டி, ஆ தங்கராணி, ஆமாம். சந்தோஷம், அ அசரியா ம். இது எல்லாமே அந்த பகுதி சார்ந்த மக்களுடைய பெயர்களா? அதாவது இந்த நாவல் தேரி நாவலை பொறுத்த மட்டும் 90% அந்த அந்த நாவல்ல வந்த பெயர்கள் அனைத்துமே என்னுடைய நண்பர்களோட பெயர்கள் தான். ஓ! சோ செல்லக்குட்டி உண்மையான என்னோட கேரக்டர்ஸ். ம். உண்மையான கேரக்டர். ஆனா வேற வேற அவங்களோட கேரக்டர்ஸ் வந்து வேற மாதிரி இருக்கும். பட் ம். நாவலுக்காக அந்த நேமை மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன். ம். அதுல ம். வந்து பாத்தீங்கன்னா சித்திரைப்பூங்கிறது என்னோட என்னோட சகோதரியோட தோழி தான். அவங்க சித்திரைப்பூ அக்கான்னு ஒரு அக்கா தெரியும். அப்புறம் ம். செந்தூர்கனி எங்க வீட்டு பக்கத்துல ஒரு அக்கா. அதே ம். மாதிரி நிறைய நீங்க பாத்தீங்கன்னா இந்த தொம்மை அண்ணாச்சின்னு ஒரு அண்ணாச்சி வந்து ஒருத்தர் ம். கடை வச்சிருப்பாரு. தொம்மை ம். கடைன்னு சொல்லுவாங்க ஊர்ல. அவர் பேர் தொம்மை அண்ணாச்சி. ஸோ ம். செல்லக்குட்டி, அப்புறம் வந்து அசரியா அசரியா என்னோட பள்ளி கால தோழன் அவரு. ஓகே, ஓகே. பாதாளமுத்து, அதுதான் வந்து ம். பாதாள முனிங்கிற மாதிரி மாத்தி வச்சு. ஸோ ம். இந்த ம். பெயர்கள் எல்லாமே எங்க கிராமத்துல நான் அந்த காலகட்டத்துல பார்த்து அவங்க கூட பழகுன பெயர்கள் தான். ஓகே. அநேகமா என்னோட நிறைய வந்து என்னோட நண்பர்களோட பேர்கள் அதுல வந்து இருக்கு மேடம். ஓகே. அப்போ பொட்டம்மைங்கிற கேரக்டர் சார் அதுவும் உண்மையா? அவங்க ஆ, வந்து உண்மையிலேயே ஒரு இல்ல இல்ல. ஆணாக இருந்தவங்க, பெண் ஆ, வேடம் அணிந்து ம். மொத்த ஊரையுமே ஏமாத்திட்டு வந்துட்டு இருந்தாங்க. சோ அதுவுமே ஒரு ரியல் கேரக்டரா? இல்ல இல்ல அதுல வந்து அந்த பொட்டம்மைங்கிற பேர் மட்டும் உண்மை. அது எங்க ம். தெருவிலே இருந்த ஒரு அக்காவோட பேர் தான் பொட்டம்மை. ஆனா வந்து இந்த நாவலுக்காக எழுதும்போது அந்த புனைவு சேர்த்து எழுதும்போது தான் அந்த கேரக்டர் வந்து உருவாச்சு. ஆக்சுவலா அந்த கேரக்டர் வந்து இப்ப நம்ம சொல்லுவோம் பாத்தீங்களா, ஒரு நாவல் எழுதிட்டு இருக்கும்போது முதல் 4 சாப்டர் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். அந்த ம். 4வது சாப்டர் வரைக்கும் நம்ம கடந்துட்டோம் அப்படின்னா, ம். 5வது சாப்டர்ல இருந்து நாவல்ல இருந்து புது புது கதாபாத்திரங்கள் வெளியே வர ஆரம்பிப்பாங்க. நம்மள அறியாமலே வெளியே வந்துகிட்டு இருப்பாங்க. ஸோ ம். அப்படி வந்ததுல தான் ஒரு கேரக்டர் தான் வந்து இந்த பொட்டம்மை. அப்போ வந்து அந்த பொட்டம்மையோட கேரக்டரைசேஷன் ஆர்க் அதை வந்து எப்படி வந்து அதை கொண்டு வரலாம் அப்படின்னு நினைக்கும் போது தான் அந்த ஒரு ஆண் வேற ஊர்ல இருந்து அந்த ஊருக்கு பிழைக்க வந்த ஒரு ஆண். பட் ம். அந்த ஊர்ல வந்து அவர் ஒரு வேடமிட்டு பெண் வேடமிட்டு அந்த மாதிரி ஒரு சாமியார் மாதிரி இருந்து பொழைச்ச மாதிரி நான் எழுதியிருந்தேன் மேடம். அது ஓகே, புரியுது. ஓகே, அது ஓகே. முழுவதும் புனைவு தான் அது.
புனைவு. ஓகே. ம். ம். இந்த தேரி நாவல்ல பாத்தீங்கன்னா, செல்லக்குட்டி வந்து ஒரு ஒரு ஹீரோ தான். ஆனா ஒரு ம். ஹீரோக்கு உண்டான அந்த ஒரு ஒரு தைரியமோ, ஒரு குரல உயர்த்தி கூட பேச மாட்டாரு. கொஞ்சம் ஒரு ம். சட்டிலான கேரக்டராவே காமிச்சிருப்பீங்க. இப்போ ஒரு ஆமா. இன்னசென்ட் கேரக்டர் கூட ஒரு ஹீரோவா ப்ரொஜெக்ட் பண்ணலாம். தப்பில்ல. நான் அப்படி சொல்ல வரல. ஆனா, இவருடைய பேக்கிரவுண்ட் வந்து வேற மாதிரி இருக்கு. இப்போ வேற ஊர்ல இருந்து பொழப்பு தேடி வந்தவங்க அப்படிங்கிறதால, அந்த கேரக்டர நீங்க அப்படி வடிவமைச்சிருக்கீங்களா? அதனால அப்படி நீங்க ஆ. வடிவமைக்க வேண்டிய அவசியம் எதுனா இருந்ததா? நாட் நெசசரி இல்லைங்களா? இல்ல முதல் காரணம் பார்த்தீங்கன்னா, ஏழ்மை தான் மேம். ஏழ்மை கிட்ட ம். எப்பவுமே கவனிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு வித அமைதி இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா, அவங்களுக்கு வந்து இப்போ இந்த செல்லக்குட்டியோட கேரக்டர் ஒரு வந்தேரி கேரக்டரா வருது. வெளியூர்லேருந்து வந்து இந்த ஆமா. ஊர்ல குடியேறின ஒரு ஒரு ஒடுக்கப்பட்ட ஜாதியை சேர்ந்தவன் தான் செல்லக்குட்டி. அப்போ ம். அவங்களோட வாழ்வுல முதல்ல என்ன அவங்களுக்கு தேவைன்னா, அன்னைக்கு தேவைக்கு அவங்க வந்து ஒரு கூலி கிடைக்கணும் அவங்களுக்கு. அந்த கூலி ம். கிடைச்சா தான் வீட்ல வந்து சோறு பொங்க முடியும். ம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருக்கிறான். அவனுக்கு மத்த விஷயங்கள் எல்லாத்தையும் விட அவன் வாழ்க்கையில முன்னுக்கு வரணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் மட்டும் தான் இருந்துகிட்டே இருக்கு. அப்போ ம். அவனுக்கு அந்த அந்த கேரக்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆஹோ ஓஹோன்னு சொல்றதுக்கோ, இல்லைன்னா வந்து ஒரு புரட்சிகரமா அவன் பேசுறதுக்கோ அவனுக்கு அவனோட சின்ன வயசுலேருந்து அவனோட கஷ்டத்தை பார்த்து பார்த்தே வளர்றான் இல்லையா? வீட்டோட கஷ்டம், அப்பாவோட கஷ்டம், எல்லா கஷ்டத்தையும் பார்த்து வளர்றவனுக்கு, அவனை அறியாமலே ஒரு அமைதி. சில பேர் பார்த்தீங்கன்னா, வீட்ல உள்ள கஷ்டம் அதிகரிக்க அதிகரிக்க அவங்கள அறியாம ஒரு அமைதி வந்து ஒரு குடி குடிபோகும் அவங்களோட மனசுல. அதை ம். தான் நான் அந்த கேரக்டர் எழுதும்போது நான் நினச்சது தான். அதனால பார்த்தீங்கன்னா, அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசும்போதே அவன் வந்து ஒரு சாஃப்டான ஒரு இதை தான் இருப்பான். ரொம்ப வந்து ஒரு தீவிரமா ஒரு மூர்க்கமான ஆள் அவன் வந்து கிடையாது. ஸோ ம். த்ரூ ம். அவுட் த கேரக்டர் அவன் கடைசியில் ஏமாந்து அவனோட நிலத்தை வந்து ஒருத்தர் ஏமாற்றி வாங்கிக்கிட்டதுக்கு அப்புறம் கூட அவனால் வந்து சத்தம் போட்டு அழ முடியாது அந்த ஒரு சுச்சுவேஷனில் தான் அவனுக்கு இருப்பான். ஸோ அது வந்து அந்த ம். ஹோல் கேரக்டரோட ஜேர்னி அப்படி தான் இருக்கும் மேடம். ஓகே. அதனால தான் அந்த ஓகே. சரி தேரி வந்து உங்களுடைய கிராமம், கிராம வாழ்க்கை சார்ந்து ஒரு புனைவா நீங்க அத ஒரு நாவலா அமைச்சிருக்கீங்க. புரியுது. பட் வேட்டை நிலம் அது எப்படிங்க? அது ஒரு ஷிஃப்ட் மாதிரி தெரிஞ்சது. ஏன்னா இட் இஸ் அபௌட் ஹண்டர்ஸ். வேட்டையாடும் 2 குழுக்களுக்கிடையே நடக்கும் அந்த மோதல தான் வேட்டை நிலத்துல நீங்க பதிவு செஞ்சிருக்கீங்க. சோ இந்த ஆமாம். கிராமத்துல இருந்து இந்த வேட்டையாடும் இந்த இந்த ஒரு தளத்துக்கு நீங்க எப்படி ஷிஃப்ட் ஆனீங்க? இல்லை கிராமத்திலே பார்த்தீங்கன்னா நிறைய வேட்டைக்காரர்களை நான் சந்திச்சிருக்கிறேன். என்னோட ம். அப்பாவிலேருந்து என்னோட மாமாவிலேருந்து எல்லாம் நிறைய வந்து அவங்க எல்லாருமே சிறு வயதிலிருந்து வேட்டையாடி ஒரு அதாவது பொழுதுபோக்காக வேட்டையாடுறவங்க. நான் எங்கள் ஊர்ல இருந்து ஒரு 20-30 கிலோமீட்டர் போனீங்கன்னா ம். வல்லநாடுன்னு ஒரு மலை இருக்குது திருநெல்வேலி போகிற வழியில். அந்த வல்லநாட்டில் போயிட்டு அதிகாலையிலையோ இல்லைன்னா பின்னிரவிலையோ போய் அவங்க வந்து வெளிமான் இல்லைன்னா வந்து மிளா அப்படி நிறைய மான்கள் வந்து வேட்டையாடுவாங்க. ம். முயல் வேட்டையாடுவாங்க. இதெல்லாம் வந்து அந்த 80s 90s ஏர்லி 90s அப்புறம் மிட் 80ஸ்ல நடந்த விஷயங்கள். அதில் ம். என்னோட மாமா வந்து அவங்க கிட்ட நான் ஒரு நாள் பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்க ஒரு புலியை வந்து ஷூட் பண்ணி அது ம். வந்து வல்நாடுல இல்லை, அது பாபநாசம் தாண்டி அந்த பக்கம் ஒரு கேரளா பார்டரில் எங்கேயோ பார்த்துருக்காங்க. தூரத்துலேருந்து ஷூட் பண்ணுறாங்க. புலிக்கு காலில் குண்டு அடிபட்டு அந்த புலி வந்து நகர்ந்து போயிருது. ஸோ ம். அந்த ஒரு பிளாட்டை வந்து அவங்க சொன்ன அந்த ஒரே ஒரு பிளாட்டை தான் வந்து நான் வந்து அதை டெவலப் பண்ணி அதை வந்து இந்த நாவலில் வந்து கொண்டு வந்தேன். ஸோ ரெண்டு வேட்டைக்காரர்கள் ஆமா. ஒருத்தர் இதுவும் இதுவும் சுட்டுறாரு. அப்படித்தானே பிளாட் இப்படித்தானே ஸ்டார்ட் ஆகும். ஆமா. இதுவும் அப்படிதான் ஸ்டார்ட் ஆகும். அதாவது ஒருத்தர் சுட்ட புலி, அது ம். வந்து 2வது மனுஷன் 2வது தடவ சுடும்போது அவருக்கு கிடைச்சிருது. கிளைம் ஸோ பண்ணிடும். ஊர்ல ம். எல்லாருமே புலிய சுட்டதா ஈஸியா நினைச்சுருவாங்க. ஆனா ம். ம். வேங்கையார் தான் சுட்டிருப்பாரு. ம். நாவல்ல கதைப்படி வேங்கையாருக்கு கிடைக்க வேண்டிய ஸோ தனக்கு கிடைக்க ஆமா. வேண்டிய ஒரு குளோரி அடுத்தவருக்கு போயிருது. அது வந்து ம். நான் கொஞ்சம் நாவலுக்காக கொஞ்சம் புனைவு கலந்து எழுதுனது தான். ஆனா ம். ம். இதுலயுமே அந்த வேட்டை சம்பந்தப்பட்ட நுணுக்கமான விஷயங்கள், துப்பாக்கி அது எல்லாமே வந்து நிஜமா யூஸ் பண்ண அதை யூஸ் பண்ண வேட்டைக்காரங்ககிட்ட பேசி ம். நான் தெரிஞ்சது தான் இந்த நாவலுக்கான அடித்தளம் மேடம். பட் விலங்கு வேட்டைங்கிறது தடை செய்யப்பட்ட ஒரு விஷயமாச்சுங்களே. ம். ஆமா. தடை செய்யப்பட்டதான். அந்த காலகட்டத்திலயுமே இதே கேள்வி எனக்கும் இருந்தது. அதே ம். காலகட்டத்தில 80கள்லயும் 90கள்லயுமே செய்யப்பட்ட ஒரு விஷயமா தான் இருந்திருக்கு. ஸோ ம். ஆனா அதையும் மீறி இவங்க வந்து அந்த ரேஞ்சர்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மலைக்கு அந்த காடுகளுக்கு சேர்ந்த ரேஞ்சர் அவங்களுக்கு வந்து இவங்க ஒரு ஒரு மான் இப்போ 2 மான் சுடுறாங்கன்னா, 1 மான் வந்து அவங்களுக்கு லஞ்சமா குடுத்து தான் அவங்க ம். அது அந்த அந்த வனத்துக்குள்ளேயே நுழைய முடியும். இல்லன்னா அந்த மலை பகுதிக்கு அவங்க நுழைய முடியும். அப்படிதான் நடந்திருக்குது. ஸோ ம். அதனால அந்த காலகட்டத்திலயும் இது தடை செய்யப்பட்டது தான். அது தெரியாம பண்ணது தான் இவங்க பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ம். இது ம். எல்லாமே வந்து ஒரு ஒரு லஞ்சம் கொடுத்து அதாவது விலங்க வேட்டையாடினாங்கன்னா விலங்குல ஒரு பகுதி அவங்க கொடுக்கணும். ஓகே. அதுதான் அவங்களுக்குள்ள ஒரு டீலா இருந்திருக்கு அந்த காலகட்டத்தில். அதுவும் வந்து உண்மைதான். ம். அப்போ அந்த ரைஃபிள்ஸ் எல்லாம் நீங்க ஹேண்டில் பண்ணி பார்த்திருக்கீங்களா? இல்ல வேட்டையாடும்போது கூட போன அனுபவங்கள்லாம் இருக்கா உங்களுக்கு? இல்ல என்னோட ரொம்ப எனக்கு ஞாபகம் இருக்கிறது ஒரே ஒரு நாள் நான் போயிருக்கிறேன். எங்க மாமாவோட ம். போயிருக்கிறேன்னு நினைக்கிறேன். பட் அதிகமா அது ஞாபகம் இல்லை. ஏன்னா அது வந்து அப்ப நான் ரொம்ப ஒரு சின்ன பையன். ம். ப்ளஸ் ம். வந்து அது அவ்வளோ ஈஸியான விஷயமும் கிடையாது. ஏன்னா ஒரு முழு இரவும் அவங்க போவாங்க.
ஓ. இன்னொருத்தர் கூட வந்து ஒரு ஒரு துணைக்கு ஒரு ஆளை கூட்டு போவாங்க, ஒரு பெரிய லைட் வச்சிருப்பாரு, அவர் லைட் அடிப்பாரு, இவங்க ம், ம், ஷூட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அது விழுந்ததுக்கு அப்புறம் அந்த இறை விழுந்ததுக்கு அப்புறம் எடுத்துட்டு வர்றதுக்கு சில வேட்டை நாய்கள் இருக்கும், இது எல்லாமே ம், கூட கூட்டிட்டு போவாங்க. அப்போ அது வந்து ஒரு சிறுவனுக்கு அது சரியான இது கிடையாது. ஆனா ஒரு தடவை போன ஞாபகம் எனக்கு இருக்கு. அது எந்த ம், இடம்னு எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. ம், அநேகமா ம். வல்லநாடா இருக்கலாம். அதுதான் தோணுது எனக்கு. ஓகே, ஓகே. ஆமா. ஆம், அடுத்து பொதுவா டைரி அப்படிங்கிறது ஒரு பர்சனலான ஒரு விஷயம். ஆமா. ஒருத்தர் எழுதின டைரி வந்து இன்னொருத்தர் படிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ம். எஸ் ராமகிருஷ்ணன் அவருடைய ஒரு ஸ்பீச்ல கூட அப்படி படிக்கக்கூடாதுன்ற விஷயத்தை எதுக்கு எழுதுறாங்கன்னு தெரியல. ஆனா முக்கால்வாசி பெரும்பாலான டைரிகள் ஏதோ ஒரு கட்டத்தில் பிறரால் நிச்சயம் படிக்கப்படும், படிக்கப்படும். ஆமா. வாசிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ம். சோ அப்படி இருக்கும்போது யாரோ ஒருத்தியின் டைரி குறிப்புகளை நீங்க எழுதியிருக்கீங்க. அதை பத்தி சொல்லுங்க சார். ஆமா. அது வந்து யாரோ ஒருத்தரின் டைரி குறிப்புகள் வந்து ஒரு சிறுகதை தொகுப்பு தொகுப்பு மேடம். ம், ஒரு 12 கதைகள் உள்ள தொகுப்பு. அதுல ம், ஒரு கதையோட பேர் யாரோ ஒருத்தியின் டைரி குறிப்புகள். அது வந்து என்ன நடக்குதுன்னா, அந்த கதையின் நாயகன் வந்து ஒரு ரயில்ல பயணம் பண்ணிட்டு இருக்கும்போது ம், அப்பர் பர்த்ல இருந்து ஒரு டைரி வந்து அவனோட மடியில வந்து விழும். அது ஒரு நள்ளிரவுல. அப்போ ம், அவன் எதேச்சும் அந்த டைரியை திறந்து பார்க்கும்போது அந்த டைரியில சில விஷயங்கள் அந்த மேல மேல் பெர்த்ல படுத்திருக்கிற பொண்ணு எழுதியிருப்பா. ம், அதுக்குள்ள ஒரு கதை இருக்கும். ஸோ அதை சுத்தின ம், ஒரு புனைவு தான் அந்த கதை. ஸோ அதனால ம். தான் அந்த பேர் வச்சு, மற்றபடி இது வேற யாரோட டைரியை நான் எழுதல. ஓகே. ம். கதையானாலும் டைரி எங்க கைக்கு வந்துருச்சுன்னா, எக்ஸ்கியூஸ் மீன்னு சொல்லி குடுத்துருவோம். நீங்க அத வச்சு ஒரு ஆமா. ஷார்ட் இல்ல இல்ல ஸ்டோரி அது வந்து சொல்லிட்டு ஆமா. அதை வந்து அவர் எதேச்சா படிக்க ஆரம்பிக்கிறார். முதல் வரியை படிக்க ஆரம்பிக்கிறாரு. அவர் அந்த அதுல ஒரு கதை உள்ள போகுது. ஸோ அதை ம். வச்சு எழுதுனது தான் அந்த கதை. ஓகே. அந்த எழுதுறது. ம். சிறுகதை தொகுப்புல என்ன மாதிரியான ஜான்ரா தீம்ஸ் எல்லாம் நீங்க கொண்டு வந்திருக்கீங்க? அது வந்து என்னோட முதல் சிறுகதை தொகுப்புங்கனால அகைன் அதுலயுமே பாத்தீங்கன்னா நிறைய கிராமம் சார்ந்த கதைகள் இருக்கும் அதுல. ம், நிறைய ம், கிராமம் சார்ந்த கதைகள் இருக்கும். அப்புறம் வந்து ம், பாத்தீங்கன்னா உணர்வு சார்ந்த கதைகள் இருக்கும். ம், நகரம் சார்ந்த கதைகள் குறைவு. ஏன்னா நான் அந்த காலகட்டத்தில் தான் அப்பதான் நான் வந்து கிராமத்துல இருந்து நான் சென்னைக்கு வந்திருக்க புதுசு. அதனால எனக்கு வந்து நிறைய கதைகள் வந்து கிராமம் சார்ந்த கதைகள். அப்புறம் வந்து ஒரு சைக்கிள், அப்பா வந்து பையனுக்கு ஒரு சைக்கிள் வாங்கி கொடுப்பாரு, அதை பத்தின ஒரு கதை. இலக்கிய சிந்தனை விருதுல வந்து டாப் 5ல வந்த ஒரு கதை ஒன்று அதுல இருக்கு. ம், ஸோ ம், இந்த மாதிரி கதைகள் தான் நிறைய நான் அப்போ எழுதிட்டு இருந்தேன். வேற வேற பத்திரிகையில் எழுதிட்டு இருந்தது ம். கலெக்ட் பண்ணி ஒரு ஷார்ட் ஸ்டோரி கலெக்ஷனா வந்தது மேடம். ஓகே. நீங்க ம். முதல்ல அறிமுகமானது கவிஞரா தானே? ஆமா, கவிஞரா தான். ம். அதுக்கப்புறம் ஸ்டோரி ரைட்டிங்குள்ள உங்க இன்ட்ரெஸ்ட் எப்படி போச்சுங்க சார்? கவிதைகள் வந்து நான் 2001ல் எம்சிஏ சென்னையில் வந்து சத்யபாமா காலேஜில் எம்சிஏ படிக்கும்போது ம், ஹாஸ்டலில் இருக்கும்போது தான் எழுத ஆரம்பிச்சது. ஃபஸ்ட்டு ஹாஸ்டலில் ஒரு நோட் புக்கில் எழுதி, அப்போ என்னோட ம், ஒவ்வொரு ரூமுக்காக அந்த நோட் புக்கு போகும். அவங்க கிட்டலாம் போயிட்டு திரும்ப வரும். அப்போ எல்லாத்தையும் வந்து ஃபீட்பேக் கேட்பேன், இந்த கவிதை எப்படி இருக்கு, அந்த கவிதை. அப்போ அப்படி தான் வந்து கவிதை பயணம் ஆரம்பிச்சது. ம், 2001ல இருந்து 2010 வரைக்கும் எழுதின கவிதைகள் 2010ல் முதல் முறையாக வெயில் தின்ற மலைன்னு சொல்லி உயிர்மை பதிப்பமாக வெளியே வந்தது. ம், அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக கவிதைகள் தான் எழுதிட்டு இருந்தேன். ஆனால் வந்து ஒரு காலகட்டத்தில் எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து கவிதைகளில் சொல்ல முடியாது. ஸோ சில விஷயங்கள் நம்ம வந்து விரிவாக சொல்லணும் அப்படிங்கிறப்போ தான் நான் வந்து சிறுகதைக்கு நகர வேண்டிய கட்டாயத்துக்கு போ நான் வந்து தள்ளப்பட்டேன். ஆனால் ம், இன்னைக்குமே பார்த்தீங்கன்னா கவிதை தான் வந்து என்னோட மனதுக்கு நெருக்கமான ஒரு விஷயமா எப்பவுமே இருக்கிறது கவிதை தான். ஏன்னா வந்து அது வந்து நம்மளை வந்து ஆற்றுப்படுத்தும் கவிதைங்கிற விஷயம். அது ம், வந்து நம்மளை வந்து ஒரு தோல்ல ஒரு கைப்பிடிச்சு கூட்டிட்டு போகும். நிறைய ம், விஷயங்கள் நம்ம வந்து கவிதையை கூடயே நம்ம பயணிச்சுட்டு இருப்போம். ஒரு சின்ன இப்போ ஒரு மழை பெஞ்சா கூட அதுல இருந்து ஒரு கவிதை நமக்கு கிடைக்கும் இல்லையா? ஸோ ம், அந்த கவிதையை வந்து என்னைக்குமே விட்டு கொடுக்க முடியாது. அதே நேரத்தில் கவிதையில சொல்ல முடியாத விஷயங்கள் சில விஷயங்கள் இருக்கு. அதை வந்து நம்ம வந்து கொஞ்சம் நீட்டி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லணும் அப்படிங்கிறப்போ தான் நம்ம வந்து ப்ரோஸ்குள்ள வரோம். அப்பதான் வந்து நான் சிறுகதை எழுதணும்னு நினைச்சு சிறுகதைக்குள்ள வந்தது மேடம். ஓகே. உங்களுக்கு எது 2மே எழுதுறீங்க. சிறுகதையும் எழுதுறீங்க, ம். நாவலும் எழுதுறீங்க. ஆ விச் இஸ் இன்ட்ரஸ்டிங் அப்படின்னு நான் கேட்க மாட்டேன். விச் இஸ் மோர் சேலஞ்சிங் இது 2த்துலயும்? மோர் சேலஞ்சிங்னா டெஃபினட்டா வந்து சிறுகதை தான். அது நீங்க இன்னொரு 10 வருஷம் கழிச்சு கேட்டாலும் இதே பதில் தான் என்கிட்ட இருக்கும் நான் நம்புறேன். ஏன்னா வந்து சிறுகதை எழுதுறது நிறைய பேர் நினைக்கிறாங்க சின்னதா ஒரு கதை எழுதியாச்சுன்னா அது சிறுகதை அப்படின்ட்டு. ஆனா அது விஷயம் இல்லை. ஏன்னா சிறுகதைக்குள்ள வந்து அந்த ஒரு சிறுகதைக்குன்னு ஒரு கச்சிதம் இருக்கு. அந்த கச்சிதமான மொழியும் உள்ள இருக்கணும். அந்த ஒரு சின்ன விஷயத்துல ஒரு சின்ன இடத்துல ஒரு நிகழ்வை நம்ம சொல்லும்போது அந்த நிகழ்வை நம்ம எப்படி ப்ரெசென்ட் பண்றோங்கிறது முக்கியமான ஒரு விஷயம். அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அந்த காலத்துல வந்து ஓ ஹென்றி டைப் கதைன்னு சொல்லுவாங்க. அதாவது கதை அப்படி போயிட்டே இருக்கும், கடைசி லைன்ல மட்டும் ஒரு ட்விஸ்ட் வச்சிருப்பாரு ஓ ஹென்றி. ம், ஸோ ம், அவர் ஸ்டைல் கதைகள் நிறைய வந்தது. அதுக்கப்புறம் நிறைய பரிச்சாத்திர முறையில் நிறைய கதைகள்லாம் வந்தது. ஆனா ம், சிறுகதையை வந்து நம்ம அதாவது ஒரு 50 கதை எழுதுனா அந்த 50 சிறுகதையில ஒரு 10 கதை தான் என்னால் வந்து சிறந்த கதையை எனக்கே தெரியும், அது எழுதும்போதே தெரியும். ஆனால் அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா நாவலில் இருக்காது. ஏன்னா நாவல் வந்து ஒரு முழு வாழ்க்கையை நம்ம எழுதுறோம். ம், ஒரு அந்த வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணீர் இருக்கும், சந்தோஷம் இருக்கும்,
ம். ஏற்ற இறக்கங்கள் இருக்கும், எல்லாமே இருக்கும். அதே மாதிரி அந்த நாவல் வந்து சில இடத்துல வந்து தொய்வா இருந்தா கூட சில இடத்துல ரொம்ப வந்து விறுவிறுப்பாகவும் இருக்கும், ரொம்ப வந்து மனசுக்கு வந்து நெருக்கமாகவும் நம்மளால கொண்டு போக முடியும். ஏன்னா அது வந்து ஒரு நீண்ட காலகட்டம் எடுத்து நம்ம வந்து ஒரு நாவல் எழுதுறோம். ஒரு 2 மாதம் 3 மாதம் இல்லைன்னா 6 மாதம் 1 வருஷம் கூட நம்ம எடுத்துக்கோம் ஒரு நாவல் எழுதுறதுக்கு. ஸோ அப்போ ஒவ்வொரு மனநிலையில நம்ம எப்போ இருக்கோம் அப்படிங்கிறத வச்சு தான் அந்த நாவல் நம்ம வெளியே கொண்டு வரோம். சிறுகதை அப்படி இல்லை, அது வந்து ஒரு 2 சிட்டிங் 3 சிட்டிங்ல நம்ம எழுதி முடிச்சிருவோங்கிறப்போ அதில் வந்து நிறைய விஷயங்களை சொல்லவும் முடியாது, சொல்லாமல் இருக்க முடியாது. அதனால வந்து ரொம்ப சேலஞ்சிங்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 ஃபார்ம், கவிதை, சிறுகதை, நாவல்னு பார்த்தீங்கன்னா சிறுகதை தான் எனக்கு தோணுது மேடம். அதுதான் ஒரு ஒரு ரியலி சேலஞ்சிங் டாஸ்காக இருக்கு. சார் நீங்க அப்படி சொல்றீங்க, பட் ம், நாவல் வந்து தோ இட் இஸ் ஆன் லார்ஜர் கேன்வாஸ், நம்ம ம், விரிவா எழுத முடியும் அப்படின்னு சொன்னா கூட அதுல வந்து எங்க ட்விஸ்ட் வைக்கணும், எங்க ஒரு த்ரில்லர் கொண்டு வரணும், அதாவது அந்த கிரிப்பிங் எஃபெக்ட் வந்து த்ரூ அவுட் அதை கண்டினியூஸா அதை கொண்டு போறதுங்கிறது ஒரு சேலஞ்சா தான் நான் பாக்குறேன். ஸோ ம், இப்ப நீங்க வந்து கவிதை எழுதியிருக்கீங்க, சிறுகதை ஆச்சு, நாவல் ஆச்சு, எல்லாம் முடிச்சு மோட்டிவேஷனல் புக்ஸும் நீங்க எழுதியிருக்கீங்க. உங்களுக்கு மோட்டிவேஷனல் ஆமாம். புக்ஸ் பர்சனலி உங்களுக்கு பிடிக்குமா? ஆமாம் மேடம், எனக்கு வந்து 2006 தான் எனக்கு அறிமுகம். மோட்டிவேஷன் வந்து நான் ரொம்ப, அதாவது சின்ன வயசில் வந்து இந்த எம்எஸ் உதயமூர்த்தியோட எண்ணங்கள்னு ஒரு ஆமா. புத்தகம் உண்டு, அது எங்கள் வீட்டில் எஸ். இருந்தது. அது ம். வாசித்திருக்கிறேன். அதே மாதிரி வி கேன் வின், அந்த இதெல்லாம் அந்த காலகட்டத்தில் வந்த புத்தகங்கள்லாம் வாசித்து எனக்கு அந்த அது சின்ன வயசுலேருந்து அது பிடிச்ச ஒரு விஷயம். பட் ம். நான் எழுதுவேன் நினச்சதே கிடையாது. ஏன்னா நான் ம். முழுவதுமே பார்த்தீங்கன்னா ஃபிக்ஷன், நான் ஃபிக்ஷன் பக்கமே போகக்கூடாது, ஃபிக்ஷன்லேயே இருக்கணும்னு சொல்லி இதை ட்ராவல் பண்ணுற ஒரு ஆள் தான். ஆனால் ம். வந்து 2017 என்ன நடக்குதுன்னா, நான் வந்து 2016 சென்னையிலேருந்து இந்தியாவிலேருந்து நான் வந்து ஹாங்காங் வந்துடுறேன் 2016. ஸோ 17 வந்து ஒரு கஷ்டமான காலகட்டம் நடக்குச்சு. ஹாங்காங்கில் வேலை அந்த பிரச்சனைகள்லாம் இருக்கும்போது என்னை வந்து நான் என்னோட என்ன சொல்கிறதுன்னா என்னோட தனித்துவத்தை நான் வெளியே கொண்டு வரதுக்கு என்ன பண்ணலாங்கிறப்போ எனக்கு இந்த செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ் நிறைய ஹெல்ப் பண்ணுச்சுது. அப்போ தான் வந்து நான் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களெல்லாம் வந்து நான் ஆர்டிகல்ஸாக இங்கிலீஷில் எழுத ஆரம்பித்தேன். முதல்ல இங்கிலீஷில் தான் எழுத ஆரம்பித்தேன். ம். அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக இந்த வருஷம் தான் அதோட தமிழ் டிரான்ஸ்லேஷன் புக் ஒன்று வந்திருக்கு மேடம். ஸோ இப்போ ம். தான் ஒரு 10 இயர்ஸாக தான் வந்து நான் வந்து செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ் வந்து பிரைமர்லி பார்த்தீங்கன்னா யங் அடல்ட்ஸ் தான் ஃபோக்கஸ். ஸோ ம். அந்த ம். 18 வயசுல இருக்கவங்களுக்கு, ஏன்னா அந்த டைம்ல தான் நிறைய அந்த தடம் மாறி போறவங்க இருப்பாங்க, ம். ம். அவங்களுக்கு ம். ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிற மாதிரி புத்தகங்கள்லாம் தொடர்ச்சியா நான் எழுதிட்டு இருக்கேன் மேடம். ஓகே. இந்த கேள்வியோட தொடர்ச்சியா தான் அடுத்த கேள்வியும் இருக்கும். நீங்க இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு மோட்டிவேஷனல் புக்ஸ் எல்லாம் எழுதுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அதை தாண்டி ஒவ்வொரு சிட்டிசனுக்குமே ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. அதுலயும் எழுத்தாளர்களுக்கு ஒரு படி அதிகமாவே கூடுதலா ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஆஸ் அ ரைட்டர் நீங்க அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிற இடத்துல நீங்க எதை பாக்குறீங்க சார்? அதாவது படைப்புக்கு உண்மையா இருக்கணும்னு ஒரு ஒரு சொல்லாடல் உண்டு. அது என்னைக்குமே பார்த்தீங்கன்னா வந்து படைப்பு வந்து நம்ம வந்து நமக்கு யார் படைப்புக்கு உண்மையா இருக்கணும், அதே நேரம் வாசகனுக்கும் உண்மையா இருக்கணும். நான் ம். ஒரு படைப்பை முன்வைக்கிறேன் அப்படின்னா அது வாசகனை ஏமாற்றக்கூடாது. சில பேர் பண்ணுவாங்க, என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச வித்தையெல்லாம் கத்துட்டு வந்து அதை வந்து வாசகனுக்கு முன்னால் வச்சு அதை ஈஸியாக ஏமாத்திடலாம். ஏன்னா வாசகன் வந்து எதுவுமே தெரியாம தான் உள்ள வருவான். அவன் வந்து ஒரு புத்தகத்தை வந்து அந்த புத்தகத்தில் இருக்கிற பெயரை விட, எழுத்தாளர் பெயரை விட அந்த புத்தகத்தின் கதைக்காக தான் உள்ள வருவான் முதல்ல. அப்போ அந்த கதையை வச்சு ஈஸியாக அவனை வந்து அவங்க ஏமாத்திட முடியும். ஆனால் அப்படி பண்ணுறது வந்து அது வந்து நான் வந்து தர்மமாக நினைக்கல. அது வந்து அவனுக்கு செய்கிற நீதி தான், அநீதி தான். ஸோ ம். நம்ம வந்து ஒரு படைப்பை முன் வைக்கும்போது அந்த படைப்பில் நம்ம நேர்மையாக இருக்கமான்னு பார்க்கணும். அதே நேரத்தில் அந்த படைப்பு ஏதாவது ஒரு வகையில் வந்து அவனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கான்னு பார்க்கணும். அதுதான் வந்து இந்த 2 நாவல்லையும் நீங்கள் தெரியும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெற்றி கேரக்டர் வந்து ஒரு முழு தன்னம்பிக்கை உள்ள ஒரு பெண். ம். அந்த பெண்மணி அது கடைசியில் இவனுக்கு கணவன் எல்லாமே இழந்து நிற்கும்போது கூட நான் உனக்கு இருக்கேன் அந்த அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை கொடுக்குற ஒரு பெண்ணா அந்த அவ வருவா. தொடர்ச்சியா அவளுக்கும் அந்த இயற்கை சார்ந்த உரையாடல் அவளுக்கு நடந்துகிட்டே இருக்கும். ஒரு கிளியை பார்த்தா பேசுறது, இது ம். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லைஃப்ல நம்ம கடந்து வந்த மனிதர்களாக தான் இருப்போம். இது வந்து ஒரு இது மூலமா நான் வந்து என்ன சொல்ல விரும்புறேன்னா வந்து ஒரு போதனையா என்னைக்குமே வந்து படைப்பு இருக்கக்கூடாது. அதே நேரத்தில் ஏதோ ஒரு வகையில் ஒரு ஒரு சட்டிலா வந்து அந்த வாசகனை கை பிடிச்சிட்டு கூட்டு போற மாதிரி ஒரு விஷயமா இருக்கணும்னு தான் நினைக்கிறேன். அதனால தான் இந்த எல்லா படைப்புகளுமே அந்த அன்புங்கிற விஷயத்தை பத்தி நம்ம முதல்ல பேசணும் மேடம். ம். 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 ஓகே. ஸோ உங்களுடைய அதாவது பீயிங் ஃபெய்த்ஃபுல் அப்படிங்கிறது ஆம், அஹ், ஒரு 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 எழுத்தாளருக்கும் ஒரு தனிப்பட்ட ஐடியாலஜி அப்படிங்கிறது இருக்கும் இல்லைங்களா? ஸோ ம். அத வந்து திணிக்கிறது, அது எப்படி நீங்க பாக்குறீங்க? அது சரியா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஹவு டு யூ டேக் தட்?
இல்லை நான் வந்து அதை வந்து சரியா அது தவறா அப்படிங்கிறதுக்குள்ள நான் போகலை. ஆனால் வந்து கண்டிப்பாக ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஏதோ ஒரு விஷயத்தை நோக்கி தான் அவங்க பயணிப்பாங்க இல்லையா? ஒரு எழுத்தாளருங்கிறப்போ அவங்களுக்குன்னு ஒரு ஐடியாலஜி இருக்கும். அதை வந்து ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு படைப்பில் கொண்டு வரணும்னு நினைப்பாங்க. பட் நான் வந்து அதை வந்து எப்படி நினைக்கிறேன்னா வந்து ஒவ்வொரு கதையுமே வந்து பார்த்தீங்கன்னா இல்லைன்னா ஒவ்வொரு நாவலுமே இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு வட்டத்துக்குள்ள என்ன வந்து நான் அடைக்க விரும்பலை. இப்போ முதல் நாவலுக்கும் ரெண்டாவது நாவலுக்குமே நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. அதாவது கிராமங்கிற ஒரு இடத்துல அது நடந்தா கூட முதல் நாவலுக்கும் இரண்டாவது நாவலுக்கும் சம்மந்தமே இருக்காது. அந்த மாதிரி ஆமா. ஒரு விஷயம் இருக்கு. தீமே வேற. ஆனா அதே மாதிரி என்ன நான் இப்போ எழுதிட்டு இருக்கிற மூணாவது நாவல் இந்த இரண்டுக்குமே இன்ஃபேக்ட் அது வந்து இந்த இந்திய களத்திலே நடக்கல. அது நடக்கிறதே வேற ஒரு தேசத்துல நடக்கிற ஒரு கதை. அங்கேயும் நடக்கிற சில பிரச்சனைகளை வந்து நான் முன் வைக்கணும்னு ஆசைப்படுறேன். ஸோ ஒரு எழுத்தாளனா இதுக்குள்ள அடைக்கணும் அப்படி இப்படி ஒரு ஐடியாலஜிக்குள்ள வந்து நமக்கு வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறது எனக்கு வந்து உடன்பாடு இல்லை மேடம். அதனால ம், ஒவ்வொரு படைப்பிலையும் ஏதோ ஒரு வித்தியாசமா ஒரு விஷயத்த நம்ம வந்து முன் வைக்கலாம். அதே மாதிரி நம்ம 10 வருஷத்துக்கு முன்னால் எழுதுகிற ஒரு படைப்புக்கும் இப்போ எழுதுகிற மனநிலைக்கும் நிறைய மாற்றம் இருக்கும். ஸோ அந்த ம், மாற்றங்கள் வந்து நம்மளை அறியாமலே அந்த எழுத்துல வந்துடும். ஸோ ம், அது ம். வந்து நம்ம கான்சியஸாக பண்ணாட்டாலும் அது வந்து ஒரு நம்மளோட சப்கான்ஷியஸ்லேருந்து அது வெளியே வந்துடும். அதை வந்து நம்ம அடைச்சி வைக்க முடியாது. அந்த ஐடியாலஜி வந்து ஏதோ ஒரு வகையில் வெளியே வந்துடும் நான் நினைக்கிறேன். ம்ஹ்ம். ம். அண்ட் நீங்க சொல்றதுலருந்து எனக்கு இன்னொன்னும் தெரிய வருது. நீங்க ஒரு ரைட்டரா வந்து ஃப்ரீடம் நெறைய இருக்கணும்னு எதிர்பார்க்கிறீங்கன்னு நெனைக்கிறேன். ஆமாம். ம். கண்டிப்பா, கண்டிப்பா. ஏன்னா வந்து ஒரு இந்த இந்த எழுத்தாளர் இப்படிதான் எழுதுவாருன்னு சொல்லி ஒரு வாசகன் வர்றதுல எனக்கு உடன்பாடு இல்லை. எனக்கு பர்சனல் அது ம். என்னோட பர்சனல் ஒப்பீனியன். இப்போ ம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கீராஜ நாராயணன் எடுத்துக்கிறோம். அவர் எப்படி கதை எழுதுவாருன்னு எல்லாருக்கும் அந்த கரிசல் கதைகளா இருக்கும் அப்படின்னு. ஸோ ஒவ்வொரு எழுத்தாளருக்கும் ஒரு தனித்துவம் இருக்கு. அது அந்த தனித்துவம் வந்து கண்டிப்பா தேவைதான். அதே நேரத்தில் வந்து இப்போ சுஜாதாவே எடுத்துக்கிட்டிங்கன்னா நகரம் சார்ந்த கதைகள் நிறைய எழுதியிருக்கிறாரு. அதே ம். நேரத்தில் கிராமம் சார்ந்த கதைகளும் அவருக்கு எழுத முடியும். ஸோ ம். நம்ம அவரை எதுலேயுமே வந்து அடைக்க முடியாது. இப்படியும் எழுத முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு வெர்சாட்டிலி வந்து இது இருக்கணும்னு நினைக்கிறேன் நான் வந்து. அது வந்து ஒரு எழுத்தாளனுக்கு வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு இதாக இருக்கணும். இப்போ அடுத்த படைப்பு இவர்கிட்ட இருந்து என்ன வருங்கிற ஒரு எதிர்பார்ப்பு தான் இருக்கணுமே தவிர இதுதான் எழுத போறாரு, இதே தான் எழுத போறாரு, வேற வேற வகையில் எழுதி என்ன யூஸ் அதில். அதனால நான் அதில் ரொம்ப தெளிவாக இருக்கிறேன். அதாவது கண்டிப்பாக ஒரு படைப்புக்கும் அடுத்த படைப்புக்கும் ஒரு சம்மந்தம் இருக்கக்கூடாது. ஆனால் அந்த கதைக்கு நடுவில் வேற ஒரு இது சொல்லுவாங்கல்ல, இந்த யூனிவர்ஸ் மாதிரி ஏதாவது சில விஷயங்கள் பண்ணுறது எனக்கு பிடிக்கும். அதனால ஒரு கதையில் வர்ற ஒரு கோல்டுங்கிற கேரக்டர் வந்து இன்னொரு கதையில் வேற ஒரு இடத்துல வரும். ஸோ ம். ஒரு ஒரு கிரிக்கெட் அங்கே நடக்கும், இன்னொரு கதையில் இன்னொரு இடத்துல அது வரும். ஸோ அந்த இது அது வந்து எக்ஸ்பெரிமெண்டல் பண்ணி பார்க்குறது தான். அந்த மாதிரி விஷயங்கள் பிடிக்கும் மேடம் அது. சோ பொதுவா எழுத்தாளர் வந்து ஒரு நட்ஷெல்குள்ள அடங்கிடக் கூடாது அப்படின்னு சொல்ல அடங்கிடவே வர்றீங்க. கூடாது. ஆமாம், அடங்கிடவே எஸ், கூடாது. எஸ். ஆமாம். ஓகே. சோ ம். இது அடுத்து நீங்க அடுத்த படைப்ப பத்தி பேசினதால என்னோட நெக்ஸ்ட் ம். கொஸ்டின் அதுதான். உங்களுடைய அடுத்த படைப்பு எதை சார்ந்தது? எப்படி இருக்கும்? அடுத்த படைப்பு வந்து இப்போ நான் வந்து ஹாங்காங்கில் வசிக்கிறேன். ஹாங்காங் வந்து ம். 10 வருடங்கள் ஆகிவிட்டன 10 ஆயிருச்சு. வருடம். ஸோ ஆ. 10 ம். வருஷம் ஆயிருச்சு. ஆமாம். ஸோ இந்த ம். 10 வருஷத்துல நான் வந்து ஹாங்காங் பத்தி இதுவரைக்கும் நான் எந்த பதிவுமே பெருசா பண்ணல. ஒரு 1, 2 சிறுகதைகள் எழுதியிருக்கேனே தவிர நாவல்லாம் எழுதல. ஸோ இந்த ம். ஹாங்காங்ல நடக்கிற ஒரு பர்ட்டிகுலர் கம்யூனிட்டி இருக்கு. அந்த கம்யூனிட்டிக்கு உள்ள பிரச்சனைகள், அவங்க அதுல இருந்து எப்படி வெளியே வராங்க. அதே மாதிரி ரீசெண்டா ஒரு ஹாங்காங்ல ஒரு தீ விபத்து ஒன்று நடந்தது. அதையும் நான் இதுல பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். அதை வந்து இந்த கதையில வந்து எப்படி கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ அதை சார்ந்த ஒரு நேரடி தமிழ் நாவல் எழுதிட்டு இருக்கிறேன். அதில் தமிழில் தான் எழுதிட்டு இருக்கிறேன். அது ம். கிட்டத்தட்ட ஒரு 30% முடிஞ்சிருக்கு இது வரைக்கும். இந்த வருட இறுதியில் வெளியே வந்துடும் மேடம். ஓகே. ஏன்னா உங்களுடைய இது ஹாங்காங் கதைன்னு சொல்றீங்க. உங்களுடைய முதல் 2 நாவல் வந்து பாத்தீங்கன்னா, உங்களுடைய கிராமத்து பாஷை அப்படியே தெரிச்சு ஆ, விட்டுருப்பீங்க. அது ஆமாம். ஹாங்காங் கதையில அது முடியாதே. சோ ஐம் இல்லை ஐம் இல்லை. ரியலி ஆமாம். ஈகர். உங்களுடைய இந்த இதுல இந்த எழுத்து நடை எப்படி இருக்கும்னு பாக்குறதுல நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன் இன்ஃபாக்ட். தேங்க்யூ சரி மேடம். அது வந்து இன்னைக்கு நான் மற்ற ம். சொல்லுங்க. சொல்லுங்க, சொல்லுங்க. இல்லை இல்லை, அது வந்து அதில் வந்து வட்டார வழக்கு கண்டிப்பாக இருக்காது. அது வந்து சான்ஸே இல்ல. சிறுகதைகளுக்கு நான் ம். யூஸ் பண்ண அதே மொழி தான் இதுலேயும் வரும் மேடம். ஓகே. சொல்லுங்க. ம். இன்றைய இலக்கிய உலகத்துல இருக்கிற கிரிட்டிசிசம் அண்ட் அவார்ட்ஸ் இதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? இல்லை கிரிட்டிசிசம் வந்து ரொம்ப முக்கியம் எதிர்பார்க்குறேன். அதாவது விமர்சனம் நான் ஒரு படைப்பை வந்து என்றைக்குமே வந்து முன்வைக்கும் போது ஒரு இடத்துல நான் அது வெளியிடுறேன் அப்படின்னா ம். பாராட்டு வந்து எனக்கு என்றைக்குமே ரெண்டாவது பட்சம் தான். ஏன்னா வந்து நம்ம ஈஸியாக நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போயிடலாம். அதனால நமக்கு ஒரு எழுத்தாளனுக்கு எந்த ஒரு அஹ், ஒரு ஒரு பலனும் கிடையாது. அதே ம். நேரத்தில் இதில் ஒருத்தர் வந்து அதை வந்து விமர்சனம் பண்ணும்போது அந்த விமர்சனம் கன்ஸ்ட்ரக்டிவாக ஒரு ஃபீட்பேக் கொடுக்கும்போது ம். கண்டிப்பாக நான் அதை ஏற்றுக்கணும்னு தான் நினைப்பேன். அதே மாதிரி அதில் வந்து கற்றுக்கிறதுக்கு நிறையா இருக்கு. ஏன்னா படைப்பு நம்ம எழுதும்போது ஒரு மனநிலையில் எழுதியிருப்போம், ஒரு டைமென்ஷனில் எழுதியிருப்போம். படைப்பா அதை வாசிக்கும் போது அந்த வாசகனுக்கு ஒரு புது விதமான ஒரு டைமென்ஷன் அவனோட வாழ்க்கையை பொருத்தி பார்த்தா அதில் வந்து வாசிப்பான். ம். வாசிக்கிறவன் வந்து அவன் லைஃப்பை அது கூட மேட்ச் பண்ணி பார்த்துக்கிட்டே இருப்பான். ஸோ அதை வந்து பார்க்கும்போது அவனுக்கு சில விஷயங்கள் அதில் வேறுபடலாம். அப்போ ம். அது வந்து ஒரு விமர்சனமாக வரும்போது அந்த விமர்சனம் நமக்கு வந்து உகந்ததாக இருந்தால் கண்டிப்பாக நான் எடுத்துக்கணும்னு நினைப்பேன் மேடம்.
ஏன்னா ம் விமர்சனங்களை வந்து நம்ம வந்து மறுதலிக்கவே கூடாது என்னைக்குமே. விமர்சனங்களை வந்து கண்டிப்பா வரவேற்கணும். ம் அதிகமான விமர்சனம் உங்களோட படைப்புக்கு வந்ததுனாலே அந்த படைப்பு வெற்றி அடைஞ்சதான் நான் நினைப்பேன். கண்டிப்பா. சூப்பர் சூப்பர். அதுதான் வந்து ஆமா. ஓகே. இப்ப நீங்க பல எழுத்தாளர்களோட படைப்புகள வாசிச்சிருப்பீங்க இல்லீங்களா? ம். எந்த எழுத்தாளர் இதுல 2 கொஸ்டின் வரும். எந்த எழுத்தாளருடைய படைப்பு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? டக்குன்னு ஒரு போரிங்கோ, இல்ல ஒரு டல்லான மொமெண்ட்ல டக்குன்னு கை அது மேல தான் போகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எழுத்தாளர சொல்லுங்க. அதே மாரி யாருடைய படைப்பு வந்து உங்கள ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணியிருக்கு? சப்போஸ் அத வாசிச்சுட்டு ஒரு ஒரு வாரத்துக்கு என்னால எந்த வேலையும் செய்ய முடியல அப்படிங்கிற அளவுக்கு ஏதாவது டிஸ்டர்ப் பண்ண படைப்புகளும் இருக்கா? ஆ, அதாவது இப்போ நீங்க ஆமா, முதல் கேள்வி வந்து எனக்கு திடீர்னு வந்து வாசிக்கணும். அதாவது சிறுகதை குறிப்பா பார்த்தீங்கன்னா சிறுகதைகள் நான் எழுதணும்னு நினைக்கும் போது இவர் கதையை வாசிப்போமே நல்லா இருக்கும்னு நினைச்சா மனோஜ்னு ஒரு எழுத்தாளர் இருக்கார். அவர் வந்து இப்போ இதுல உயிர்மையில் ஒரு அவரோட மொத்த கதை தொகுப்பு வந்தது. ம், அந்த அந்த ரைட்டரோட எழுத்து வந்து ரொம்ப வசீகரமா இருக்கும். அதாவது ம், அப்படி ஒரு இப்படிலாம் வந்து மொழியை யூஸ் பண்றாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ம், அவரோட கதைகள் பொதுவாக பார்த்தீங்கன்னா மேஜிக்கல் ரியலிசம் சார்ந்த கதைகள் நிறைய எழுதியிருக்கிறாரு. ம், புனைவின் நிழல்னு கூட ஒரு தொகுப்பு வந்திருக்குது. அதுக்கப்புறம் இப்போ அவரோட முழு தொகுப்பு வந்து ரீசெண்டாக போன வருஷம் வந்து 2024 வந்து நினைக்கிறேன். ஸோ ம், அவரோட இது வந்து எனக்கு ரொம்ப பிடித்தமானது. எப்பவுமே அடிக்கடி கை வந்து அங்கே தான் போகும் சிறுகதைன்னு நினைக்கும் போது. ம், நாவல்னு பார்த்தீங்கன்னா நிறைய எழுத்தாளர் இருக்காங்க. ஒருத்தர் இல்லைன்னா நிறையா இருக்காங்க. எஸ் ராமகிருஷ்ணன் நாவல் பிடிக்கும், ஜெயமோகன் பிடிக்கும், சாரு நிவேதோட சில பழைய நாவல்கள் பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி நிறையா எழுத்தாளர்கள் வந்து பிடிக்கும். ப்ளஸ் குறிப்பாக ஆனால் வந்து எனக்கு எப்பவுமே பிடிச்ச எழுத்தாளர்னு பார்த்தீங்கன்னா கண்மணி குணசேகரன் ஒரு எழுத்தாளர் இருக்கார். ம், கண்மணி குணசேகரன் ம், அவரோட அஞ்சலைன்னு ஒரு நாவல் இருக்கு மேடம். அது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட்டாக நான் வந்து நினைக்கிறேன். ஏன்னா அந்த கேரக்டர் வந்து எழுதுறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அந்த ஒரு ஒரு பெண்ணோட கேரக்டர், அந்த அஞ்சலிங்கிற கேரக்டரை அந்த முழு நாவலும் அந்த அந்த பெண்ணோட வாழ்க்கையை வந்து பதிவு பண்ணியிருப்பார். அது வந்து நான் முதல் முறையாக வாசிக்கும் போதும் இப்போ வாசிக்கும் போதுமே எனக்கு வந்து அது ஆச்சரியம் கொடுத்துட்டே இருக்கு. எப்படி இந்த கேரக்டர் வந்து அது கொண்டு வந்தார். ஏன்னா நிறைய அதில் வந்து எப்படி சொல்றதுன்னா ஒரு நெக்ஸ்ட் லெவல் லேயரில் வந்து அந்த இது கொடுத்துட்டே இருப்பார். அதாவது சட்டிலாக நிறைய விஷயங்கள் இருக்கும். ம், நீங்கள் முதல்ல வாசிக்கும் போது உங்களுக்கு ஒன்று தோணும். ஒரு ம், 2 நாள் கழிச்சு வாசிக்கும் போது இது வேற ஒரு டைமென்ஷனில் தோணும். ஸோ இதை வந்து ஒரு ஆணா இருந்து ஒரு பெண்ணோட மனசுல இருந்து அவர் எப்படி எழுதினாரு அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். அதனால அந்த அஞ்சலி நாவல் வந்து அதுக்காக எனக்கு கண்மணி குணசேகரனோட எல்லா படைப்புகளுமே தேடி தேடி நான் அதுக்கப்புறம் வாசித்திருக்கிறேன். அவர் ஓகே. வந்து ரொம்ப பிடித்தமான ஒரு எழுத்தாளர். ம்ஹ்ம். ஆ ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண அ படைப்பு ஏதாவது? இது அஞ்சலி ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணது கண்டிப்பா. இதுதான். அதுக்கப்புறம் வந்து யூமா வாசுகியோட மஞ்சள் வெயில்னு ஒரு நாவல். அது வந்து ஒரு சின்ன ஒரு குறுநாவல் மாதிரி தான் இருக்கும். அது ம், வந்து ஒரு காதல் நாவல். அதாவது ஒரு ஒரு ஆண் வந்து மிக தீவிரமா ஒரு பெண் மீது கொண்ட ஒரு மையல் தான் வந்து அந்த நாவல். அந்த ம், நாவல் என்னைக்குமே வாசிக்கிறதுக்கு வந்து ரொம்ப, ஏன்னா அவருமே ஒரு மொழியில வந்து பெரிய மாயாஜாலம் பண்ற ஒரு எழுத்தாளர் யூமா ம், வாசுகி. அவரோட ரத்த உறவுன்னு ஒரு நாவல் இருக்கு. அந்த அந்த நாவலும் நல்லா இருக்கும். ஆனா ம், இது இந்த மஞ்சள் வெயில் வந்து நான் யாரு ஒரு ஒரு 10 நாவலை நீங்க வாசிக்க சொன்னீங்கன்னா கண்டிப்பா நான் மஞ்சள் வெயில் வந்து அதுல சொல்லுவேன் எல்லாருக்கும். ஏன்னா அந்த மொழி அவ்வளோ அழகா இருக்கும். அது ஒரு காதலோட வலியை வந்து இவ்வளோ அழகா இவ்வளோ மென்மையா ஒருத்தர் சொல்ல முடியுமா அப்படிங்கிறதுக்கு அந்த நாவல் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான நாவல். அது அது அதுதான் எனக்கு வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண நாவல்னா அந்த நாவல் சொல்லலாம் மேடம். ஓகே. இப்போ நீங்க தொடர்ந்து ஒரு 10 வருஷமா வெளிநாட்டுல இருக்கீங்க. ம். அங்க இருக்கிறவங்களுக்கு தமிழ் இலக்கியம் தெரியுமா? அப்படின்னு நம்ம கேட்டா அது சரியா வருமான்னு தெரியல. பட் நீங்க நம்ம புத்தகங்கள பத்தி அவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவீங்களா? அவங்களுடைய ரெசிப்ரோகேஷன் எப்படி இருக்கும்? அண்ட் பொதுவா அங்க இலக்கியம் எல்லாம் எப்படி இருக்கு? தட் இஸ் வாசிப்பு பழக்கம்லாம் எப்படி இருக்கு? அங்க இருக்கிற மக்கள் கிட்ட? மக்கள்கிட்ட இங்க வந்து தமிழ் கம்யூனிட்டின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. இங்க வந்து ம், வட இந்தியர்கள் அதிகம். ம், தென்னிந்தியர்கள் வந்து ரொம்ப கம்மியாக குறைவான மக்கள் தான் இருக்காங்க. ஆனால் எனக்கு உள்ள நண்பர்கள் வந்து சில தீவிர இலக்கிய வாசகர்கள் இருக்காங்க. ம், உதாரணத்துக்கு ஜெகதீசன், இன்னைக்கு அவர் காலில் கூட ஜாயின் பண்ணியிருந்தார். அப்போ இப்போ இருக்கிறாருன்னு தெரியல. ஸோ ம், ஜெகதீசன் வந்து பார்த்தீங்கன்னா அவர் என்னோட நெருக்கமான நண்பர். அவரும் நானும் நிறைய இலக்கியம் சார்ந்த விஷயங்கள் பேசுவோம். அதே ம், மாதிரி இன்னும் 2 3 நண்பர்கள் இருக்காங்க. ஸோ எனக்கு வந்து தமிழ் கூடயும் இலக்கியம் கூடயும் தொடர்பு இல்லாமல் போயிடல. இங்கே வந்து இந்த 10 வருஷமும் பார்த்தீங்கன்னா அதிகமாக தான் இருக்குது. ஏன்னா ம், நாங்கள் 2 பேரும் புக்கை வந்து ஷேர் பண்ணிக்கிறது, பேசுறது, இது எல்லாமே வந்து எங்களோட ஃப்ரீ டைமில் பண்ணுறது வந்து அந்த இலக்கியம் சார்ந்த விஷயமாவே இருக்கும். அதை எப்படி வாழ்க்கையில் வந்து நாங்கள் வந்து பயன்படுத்தலாம், எப்படி நம்ம லைஃபுக்கு வந்து அந்த இலக்கியம் வந்து நம்மளை வந்து மேம்படுத்திக்கிறதுக்கு இலக்கியம் எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்கிறது மாதிரி நாங்கள் ரெகுலராக அதை வந்து அந்த கான்வர்சேஷன் வந்து போயிட்டே இருக்கும் மேடம். ம், இது வந்து ம், அந்த தமிழுக்கு நீங்கள் கேட்ட கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்தது ஹாங்காங்கோட இலக்கியம்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஹாங்காங்கர்ஸ் வந்து ஜப்பானையும் கொரியாவையும் ரொம்ப அதிகமாக விரும்புவாங்க.
ம், ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இவங்க எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஜப்பான் தான் அவங்களோட ஃபர்ஸ்ட் டெஸ்டினேஷனாக இருக்கும், டூரிஸ்ட் டெஸ்டினேஷன். அதே ம், மாதிரி இவங்க ஜாப்பனீஸ் லிட்ரேச்சரை வந்து தேடி தேடி விரும்பி படிக்கிறவங்களா நான் பார்க்குறேன். அதுலேயும் ஜாப்பனீஸ் ஃபிக்ஷன் வந்து நிறைய வாசிக்கிறாங்க. இவர் முராகாமியோடது நிறைய வாசிக்கிறாங்கங்க. ம், அதே ம், மாதிரி தன்னம்பிக்கை புத்தகங்களும் சில பேர் வாசிக்கிறவங்க இருக்கிறாங்க. அதுலேயும் சில புத்தகங்கள் வந்து அந்த இப்போ இக்கிகாயெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இக்கிகாயெல்லாம் வந்து நிறைய சேல்ஸ் ஆனது, ஹாங்காங்லேயும் ஒன் ஆஃப் த ரீஜன் அது. ம், அதே ம், மாதிரி அந்த பக்கம் எடுத்துக்கிட்டிங்கன்னா தென்கொரியா உள்ள படைப்பாளிகள் படைப்புகளில் வந்து இவங்க ரெகுலராக வாசிக்கிறாங்க. ஸோ வாசிப்பு பழக்கம் இங்கே அதிகமாக இருக்குது. ஈவன் தோ மொபைல் யூசேஜ் அதிகமாக இருந்தால் கூட புத்தக கடைகளும் சரி, இலக்கிய நிகழ்வுகளும் நிறைய நடந்துகிட்டே இருக்கும். இவங்களோட மொழி கேண்டனீஸ்ங்கிற மொழி பேசுகிறாங்க. இவங்க ஆமா. மேண்ட்ரின் மாதிரி ம், கேண்டனீஸ் ம், பேசுகிறாங்க. ம், கேண்டனீஸ்லேயும் நிறைய இலக்கியங்கள் வந்துகிட்டே இருக்கிறதுனால அது தொடர்ச்சியாக அவங்க வந்து இலக்கியத்து கூட ஏதோ ஒரு வகையில் தொடர்பில் இருந்துகிட்டே தான் இருக்காங்க. ம், ம், ம். ஓகே. ஆஹ், உதிரிகள் சிற்றிதழ் ம். பத்தி சொல்லுங்க சார். உதிரிகள் வந்து என்னோட இரண்டாவது சிற்றிதழ். முதல்ல வந்து 361 அப்படின்னு ஒரு சிற்றிதழ் நானும் எழுத்தாளர் நரனும் வந்து 2011 ஆரம்பித்தோம். ஒரு 3 இதழ் கொண்டு வந்தோம். அதுக்கப்புறம் கொண்டு வர முடியல. ம், அதுக்கப்புறம் 2023 திரும்ப நான் வந்து உதிரிகள் ஆரம்பித்தேன். நானும் இன்னொரு நண்பர் ஆரம்பித்தோம், ராஜலிங்கம்னு ஒரு நண்பர். அவரும் சில சில ஒரு 4-5 இதழ் வரைக்கும் அவர் என் கூட இருந்து அதை வந்து ஹெல்ப் பண்ணார். இப்போ அதுக்கப்புறம் வந்து ராஜலட்சுமி நானும் அதை வந்து ஆசிரியராக இருந்து நாங்கள் வந்து அதை கொண்டு வந்துட்டு இருக்கோம். ம், உதிரிகளோட மெயின் கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய வந்து வெப் வெப் மேகசினாக எல்லாருமே போயிட்டாங்க. மேகசின்ஸ் அந்த மாதிரி ஆயிடுச்சு இல்லையா? எங்களுக்கு அந்த மாதிரி போக விருப்பம் இல்லாமல் எப்படி பழைய சிற்றிதழ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதாவது பணம் வந்து இருக்காது, ஆனால் சிற்றிதழ் எப்படியாவது கொண்டு வரணும், அது இலக்கியத்தை எப்படியாவது கொண்டு வந்து பலதரப்பட்ட மக்கள்கிட்ட அதை சேர்க்கணும்னு சொல்லி நிறைய பேர் கஷ்டப்பட்டிருக்காங்க. நம்மளும் அதே மாதிரி வந்து ஒரு அச்சுதலாக கொண்டு வரணுங்கிறது தான் எங்களோட மெயின். அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் 7 இதழ்கள் வந்திருக்கு. 7மே அச்சுதழ் மட்டும்தான். தரமான படைப்புகள், அதுவும் புதுசாக எழுத வர்றாங்க பார்த்தீங்களா மேடம், அவங்களுக்கு வந்து ஒரு முக்கியமான களம் அமைச்சு கொடுக்கணுங்கிறது தான் உதிரிகளோட. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய எழுத்தாளர்களோடதெல்லாம் படைப்புகள் முக்கால்வாசி இது வரைக்கும் அதிகமாக நாங்கள் வந்ததே இல்லை. ம், வந்திருக்கிறது எல்லாமே புதிய எழுத்தாளர்கள், புதிய படைப்பாளிகளை வந்து கண்டுபிடிச்சு அவங்க வந்து ஃபேஸ்புக்கில் மட்டும் எழுதிட்டு இருப்பாங்க. அப்புறம் அவங்கள நாங்கள் ரீச் பண்ணி அவங்களோட படைப்புகளை வாங்கி இதில் வெளியிட்டு இருக்கோம். இது வந்து ஒரு காலாண்டு இதழ். அதனால ஒவ்வொரு குவார்ட்டருக்கு தான் இது வந்து வெளிவரும் ம், மேடம். ம், ம். 7 இதழ் வந்திருக்கு இது வரைக்கும். ஓகே. என்னோட அடுத்த கேள்வி இது சார்ந்துதான் இருந்ததுங்க. ம். இப்ப வர்ற புது எழுத்தாளர்களை நீங்க எப்படி பாக்குறீங்க? அவங்க எந்த மாதிரியான ஒரு களத்தை, எந்த மாதிரியான ஒரு ஜான்ராவை அதிகம் விரும்பி வர்றதா நீங்க நினைக்கிறீங்க? இல்லை, இப்போ உள்ளவங்க பார்த்தீங்கன்னா வந்து இந்த மெய்நிகர் உலகம் பேசுகிறோம் பார்த்தீங்களா? இப்போ நம்ம இருக்கிற அந்த வேர்ல்டு இருக்குல்ல, வேர்ல்டு பற்றி தான் நிறைய கதைகள் வருது. நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, சிறுகதைகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய கதைகள் வந்து அந்த மெய்நிகர் உலகத்தில் நடக்கிறது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ் அலுவ ஃபிக்ஷன் வரீங்களா? விர்ச்சுவல் ரியாலிட்டி. வர்ச்சுவல். ஓகே. விர்ச்சுவல் ரியாலிட்டி சாரி, உள்ளது. வர்ச்சுவல் ரியாலிட்டி. விர்ச்சுவல் ரியாலிட்டியை வந்து நிறையா பண்ணுறாங்க. ஏன்னா வந்து இப்போ எல்லாமே விர்ச்சுவல் ரியாலிட்டி ஆயிடுச்சு இல்லையா? இப்போ வந்து ம், நம்ம ஏஐ வரைக்கும் வந்துருச்சு. ஸோ இப்போ ம், எழுதுறவங்க எல்லாருமே அந்த அவங்களோட துறை சார்ந்த விஷயங்களையும் அவங்களோட அனுபவத்தையும் வச்சு இப்போ எழுதுறாங்க. அது ஒரு நல்ல ஒரு மாற்றமாக நான் பார்க்குறேன். ஏன்னா முந்தி வந்து நிறைய அப்படி இருக்காது. முந்தி வந்து இருத்தியல். இப்போ 90ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அப்பா உழைப்பாரு, அம்மா வந்து வீடை பார்த்துக்குவாங்க. ஸோ வீட்டில் அப்பாவோட வருமானம் மட்டும்தான் இருக்கும். அப்போ ஒரு ஏதோ ஒரு வகையில் ஒரு கஷ்டம் இருக்கும். இல்லைன்னா அந்த கஷ்டத்தை நம்ம வெளியே கொண்டு வர மாதிரி தான் படைப்புகள் வந்துகிட்டு இருந்தது. அப்படியே காலம் மாற மாற இப்போ வந்து சின்ன ஒரு ஃப்ரெஷராக வெளியே வர்றவனுக்கே வந்து மாதம் 1 லட்ச ரூபா அவனால் சம்பாதிக்க முடியுங்கிறப்போ அவனுக்கு அந்த பிரச்சனை கிடையாது இப்போ. ஸோ அதை மீறி வேற என்ன பிரச்சனைகள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இருத்தலியல் சார்ந்த பிரச்சனைகள் இல்லாமல் அதை ம். தவிர வேற பிரச்சனைகள், அதாவது ஒரு டெக்னாலஜி மூலமாக இப்போ எப்படி வந்து ஒரு நம்ம ஸ்மார்ட் ஃபோன் வந்து இட் இஸ் பிகமிங் எ வில்லன் ஃபார் எவ்ரி ஒன் இல்லையா? அது ஆமா. வந்து கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு நம்ம 7 மணி நேரம் 8 மணி நேரம் ஸ்மார்ட் ஃபோனை பார்த்துக்கிட்டே இருக்கோம். அந்த ஸ்க்ரீன் டைம் அதிகமாயிட்டே இருக்கு. அதை விட்டு வெளியே வந்து எழுதுகிற எழுத்தாளர்கள் இப்போ நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த மாதிரி கதைகளும் நிறைய வருது மேடம். ம், அது ம், ரொம்ப நல்ல ஒரு ஒரு மாற்றமாக பார்க்குறேன். ஏன்னா அந்த மாதிரி கதைகள் வந்து ஒரு விழிப்புணர்வையும் கொண்டு வரும் கண்டிப்பாக. ஏன்னா நமக்கு அடுத்த ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா பிறக்கும்போதே அவங்க மொபைல் ஃபோனாக தான் இப்போ பிறக்க போகிறாங்க. அப்போ அவங்க வந்து யூசேஜ் அதிகமாக தான் இருக்க போகுது. நம்ம 8 மணி நேரம் யூஸ் பண்ணால் அவங்க 18 மணி நேரம் ஃபோனில் தான் இருக்கணும். ஸோ அதை விட்டு எப்படி வெளியே வந்து அதையும் தாண்டி ஒரு உலகம் இருக்குங்கிறத இந்த இந்த கதைகள் வந்து காமிக்குது. இந்த மாதிரி நிறைய எழுத்தாளர்கள் வந்து இப்போ எழுதிட்டு இருக்கிறாங்க. ரீசெண்டாக உள்ள படைப்புகள் நான் பார்க்கும்போது தெரியுது. ஓகேங்க. இப்போ we're almost coming to the end of the program. என்னோட லாஸ்ட் கொஸ்டின் இதுதான். இப்போ நீங்க ம். வந்து கிராமத்துல இருந்து சென்னையில 21 வருஷம் அங்க இருந்து அதுக்கப்புறம் சென்னைக்கு வந்து அதுக்கப்புறம் உங்க லைஃப் அப்படி போச்சு. பட் அங்க இருக்கும்போதே ம். நீங்க வந்து எழுத ஆரம்பிச்சிட்டீங்க. இப்போ நீங்க கிராமத்துக்கு திரும்ப போகும்போது அதே மாதிரி உங்கள மாதிரியே எழுத்தார்வம் உள்ள இளைஞர்களை உங்களால அங்க உங்க கிராமத்துல பார்க்க முடியுதா?
இல்லை இப்போ நான் வந்து இந்த 90s காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய கிராமத்தில் வந்து அந்த லைப்ரரிஸ் இருக்கும் மேடம். ம், அதாவது பெரிய லைப்ரரிலாம் இருக்காது, சின்னதாக ஒரு ஒரு சின்ன ஒரு ரூம் மாதிரி 10க்கு 10 ரூம் மாதிரி இருக்கும். அதில் 4 புத்தகங்கள் இருக்கும், ம், கல்கண்டு இருக்கும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய புத்தகங்கள் வந்து சிறுவர் மலர் எல்லாமே அங்கே போய் தான் வாசிச்சிருக்கோம். ம், இப்போ வந்து ரொம்ப இப்பவும் இருக்குது, ஆனால் அதே மாதிரி அந்த மொபைல் பிரச்சனை அதிகமாக இருக்குது. எங்கே போனாலும் கிராமத்துலேயுமே ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கிற பசங்கள் தான் நம்ம நிறைய பார்க்குறோம். ஸோ அதனால் அந்த அளவுக்கு வந்து இலக்கியம் சார்ந்த ஒரு ஆள் அங்கேருந்து இப்போ வருவாங்களாங்கிறது தெரியாது. ஆனால் கண்டிப்பாக எல்லா காலகட்டத்திலையும் ஏதோ ஒரு வகையில் ஒருத்தன் வந்து அங்கேருந்து வெளியே வர்றவன் வந்து அது வந்து அவனை இதெல்லாம் சலிப்படைஞ்சு தான் வந்து இலக்கியத்துக்குள்ளே வருவான். ஸோ அந்த தேடல் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அவங்களுக்கு இப்போ நிறைய புத்தகங்கள் வாசிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இப்போ நிறைய அதிகம், ஆன்லைன்லேயே வாசிக்க முடியுது. அதனால வந்து அதிலிருந்து யாராவது ஒருத்தர் ஈர்க்கப்பட்டு அந்த மாதிரி வெளியே வர்றவங்க இருக்க தான் செய்கிறாங்க, இப்பவும் இருக்க தான் செய்கிறாங்க. இருக்காங்க. ஓகே ஆமாம். சார். ம். ஸோ எனக்கு தெரிஞ்ச கொஸ்டின்ஸ் எல்லாமே நான் கேட்டுட்டேன். இதை தாண்டி தேங்க்யூ நீங்க மேடம், வேற தேங்க்யூ. ஏதாவது சொல்ல விரும்புனீங்கன்னா சொல்லுங்க. யூ ஹேவ் எனிதிங் இல்லை எல்ஸ் டு மேடம், எல்லாமே ஷேர்? ஆல்மோஸ்ட் எல்லாமே நம்ம கவர் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். எல்லாமே ஓகே. கவர் பண்ணிட்டோம். ரொம்ப ஹாப்பி. எனக்கு நீங்கள் நிறைய என்னோட படைப்புகள் சார்ந்து கேள்வி கேட்டதும் சரி, எனக்கு என்னோட அடுத்த படைப்புகள் சார்ந்து கேள்விகள், உங்க கேள்விகள் வந்து ரொம்ப ரொம்ப தரமான கேள்விகள். அதே நேரத்தில் எனக்கு வந்து ரொம்ப ஒரு ரெஃப்ரெஷிங்காக இருக்குது. ரொம்ப நாள் கழித்து வந்து இந்த மாதிரி ஒரு உரையாடல் இது வந்து திரும்ப இன்னும் நிறைய எனக்கு எழுத தோணும். நிறைய எழுதுறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் மேடம். கண்டிப்பா, கண்டிப்பா சார். ஸோ மிக்க நன்றி. அண்ட் நன்றி மேடம். வாய்ப்பளித்த வாருங்கள் படிப்போம் படைப்போம் குழுவினர் அனைவருக்கும் நன்றி. தேங்க் யூ. நன்றி, தேங்க்யூ மேடம். நன்றிங்க பத்மா மேடம். நல்லா அருமையா ரொம்ப நிதானமாக நல்ல கேள்விகளை வடிவமைச்சு வந்து எழுத்தாளரை வந்து பேச வச்சீங்க. முதல் பாராட்டுகள் வந்து உங்களுக்கு. ஏன்னா உங்களோட பணிச்சுமைகள் என்னன்றது வந்து தெரியும் எங்களுக்கு. அந்த பணிச்சுமைகள் கூட வந்து இவ்வளோ எழுத்தை படிச்சு அது முழுதும் உள்வாங்கி அது நம்ம பார்வையாளர்களுக்கு எந்த அளவுல வந்து பயனுள்ளதாக இருக்கும், எழுத்தாளர்கிட்ட இருந்து என்னெல்லாம் கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது மட்டும் இல்லாம அவரோட படைப்புகள் உள்ள போய் நீங்க கேட்ட கேள்விகள் ரொம்ப சிறப்பாக இருந்தது. முதல்ல வந்து உங்களுக்கு பாராட்டுகள். அடுத்ததாக எழுத்தாளருக்கு கடல் கடந்து இருந்தாலும் வாருங்கள் படைப்பும் குழுவுக்கு வந்து 250வது நிகழ்ச்சிக்கு நீங்க ஒப்புதல் கொடுத்து நீங்க சந்தோஷம். கலந்துக்கிட்டது வந்து ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு செய்தி. இப்போ நல்ல உண்மையா உங்க உள்ள இருந்து வந்தது. உங்களோட பதில்கள் எல்லாமே வந்து ஒரு வெளிப்பூச்சி எதுவுமே இல்லை, அதுக்கு சொற்பூச்சி வந்து எதுவுமே இல்லை. ரொம்ப இயல்பா இருந்துச்சு உங்களோட பதில்கள் எல்லாமே. உங்களுக்கு வந்து எங்களோட பாராட்டுகள். ரொம்ப முதல் நன்றி கேள்வி நானே கேட்டிருந்தேன். கேளுங்க. இப்போ இப்போ நல்ல ஒரு கேள்வி ஒண்ணு கொடுத்தாங்க பத்மா மேடம். என்னன்னா, இப்போ பொதுவாக எல்லாருமே எழுத்தாளர்கள் அப்படின்னா ஏதோ ஒரு வகையில ஒரு ஐடியாலஜியை சார்ந்துதான் வந்து எழுதுவாங்க. அது எந்த ஐடியாலஜி ஒன்னாலும் இருக்கலாம், எந்த சித்தாந்தங்கள் வந்து எது ஒன்னாலுமே இருக்கலாம். அப்போ அந்த அந்த கேள்விக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நீங்க இன்னும் நுணுக்கமா கொடுத்துருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு பார்வை வந்து என்னோட பார்வை. அந்த மாதிரி ஐடியாலஜி சேர்ந்து எழுதுறது வந்து தவறா இந்த 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 காலகட்டங்கள்ல வந்து தவறுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அது ஏன்னா ஒண்ணு சொன்னீங்க, அது வந்து ஒரு இது சொல்ற மாதிரி பிரசங்கம் பண்ற மாதிரி ஆயிடுது அப்படிங்கிற மாதிரி ஆமா. நீங்க அதை சொல்லியிருந்தீங்க நீங்க. ஆமா, அது அது இல்லாம ஏன்னா இலக்கியங்கள் தான் நம்மள இந்த காலகட்டங்கள்ல எதுவுமே நம்மளோட மொழியையோ இல்ல நம்மளோட மரபையோ நம்மளோட பண்பாடையோ வந்து காலகாலமா கடத்திக்கிட்டு வந்தது வந்து இலக்கியங்கள்னு சொல்லலாம். ஆதி காலத்துல இருந்து நம்ம இன்னைய வரைக்கும் கல்வெட்டுகள் காலத்துல இருந்து அதுக்கு முன்னாடி வெறும் குகையில அவங்க மறைஞ்சு வச்சுட்டு போனாங்க இல்லையா நம்மளோட ஆதி மனிதர்கள். அதுவும் ஒரு இலக்கியமாகத்தான் இப்போ நம்ம பாக்குறோம். ஏன்னா அன்னைக்கு இருந்த இது வச்சு அவங்க பண்ணிட்டு போனாங்க. ஏதோ அவனோட வாழ்வியல் முறையை வந்து அவங்க சொல்லிட்டு போனாங்க. இப்போ அந்த வாழ்வியல் முறை இப்போ இருக்கிறதுக்கு வந்து எழுத்தாளர்களுக்கு பங்கு இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா இல்லைன்னு நினைக்கிறீங்க? இல்ல என்னோட புனைவுகள் ஆகவே நான் ஏதோ கேள்விப்பட்டேன் அந்த ஏதோ மட்டும் நான் பதிச்சுட்டு போயிட்டேன்றது சொல்றது சரியா, இல்ல இந்த காலகட்டம் இப்படி இருக்குன்றது நம்ம அதை ஆவணப்படுத்திட்டு போறது சரியா? நல்ல ஒரு கேள்வி சார், நன்றி முதல்ல. அதாவது சார் இந்த கண்டிப்பாக வந்து அதாவது எனக்கு புனைவு பிடிக்கும், எனக்கு வந்து ஏதோ எனக்கு தெரிஞ்ச கேள்விப்பட்ட விஷயங்களை நான் எழுதிட்டு போயிடுறேன் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக ஒரு பொறுப்பான ஒரு எழுத்தாளருக்கான ஒரு விஷயமா நான் அதை பார்க்கல. அதே நேரத்தில் கண்டிப்பாக வந்து நம்ம ஆவணப்படுத்தினது வந்து ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம ஆவணப்படுத்திக்கிட்டே இருக்கணும். இப்போ இந்த தேரி நாவல் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து கிராமத்தில் நடக்கிற ஒரு கதையாக இருந்தால் கூட ஒரு ஒரு இப்போ வந்து இந்த விமான நிலையம் இருக்குது பார்த்தீங்களா, நிறைய விமான நிலையம் வந்து விரிவாக்கம் நடக்குது. விரிவாக்கம் நடக்கும்போது அங்கே உள்ள அதை சுற்றி இருக்கிற கிராமத்தில் இருக்கிற நிலங்களை வந்து அவங்க நம்ம கவர்மெண்ட்டை வந்து போயிடுது.
அதுதான் இந்த நாவலோட கோரே அதுதான். ஸோ நாங்கள் ஆக்சுவலாக இன்றைக்கி அதை பற்றி நாங்கள் டீட்டெயிலாக பேசல, ஏன்னா அது ஒரு மிகப்பெரிய நாவலுங்கிறனால நாங்கள் அதில் சில பகுதியில் பேசணும். ஸோ இதில் வந்து அந்த அவன் செல்லக்குட்டி ஒரு ஒரு நிலத்தை ஒருத்தட்ட வாங்குறான், கஷ்டப்பட்டு பணத்தை கொடுத்து வாங்குறான். ஆனால் பின்னால் தான் தெரிய வருது அந்த நிலம் ஆல்ரெடி வந்து கவர்மெண்ட் வந்து அது அந்த நிலத்தை எடுத்துக்குதுன்னு. இது வந்து இது நிஜமான கதை. ஆக்சுவலாக இது என்னோட ஃபேமிலியில் நடந்த கதை. ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னால் ஒருத்தங்க வாங்கின நிலம், அதில் எத்தனை மரங்கள் வச்சுருப்பாங்க, எத்தனையோ மரங்கள், எத்தனையோ செடிகள். அவங்க வந்து அதில் கனவுகளை உழைச்சி அவங்களோட பணத்தை அதில் போட்டு அந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 ஏக்கரில் 12.5 ஏக்கரை வந்து கவர்மெண்ட் எடுத்துக்குது. கவர்மெண்ட் எடுத்துக்கும் போது அதுக்கான வந்து ஒரு பணத்தை அவங்க வந்து கவர்மெண்ட் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உள்ள ரேட்டு கொடுக்க மாட்டாங்க. அவங்க 90s உள்ள ரேட்டு, அந்த 15 வருஷத்துக்கு முன்னால் உள்ள ரேட்டு தான் கொடுப்பாங்க. அப்போது ஒரு 15 கோடி வர்ற இடத்துல ஒரு 70 லட்சம் தான் கவர்மெண்ட் கொடுக்கும். அந்த மாதிரி ஒரு நிலவரம். ஸோ இதுதான் வந்து அந்த நாவலோட பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்போது இதை நம்ம பதிவு பண்ணுறோம். அதே மாதிரி அந்த அந்த பகுதியில் அந்த தேரி நிலத்தை சுற்றி நடந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா நிறைய மண் திருட்டு வந்து நிறைய நடந்தது. அவங்க எல்லாத்துக்குமே தெரியும், நம்ம நிறைய அதை சார்ந்த கொலைகள், அதை சார்ந்த நிறைய தவறுகள் நடந்தது. அதுவும் இந்த நாவலில் வந்து மண் திருட்டை பற்றியும் வரும். ஸோ இதெல்லாம் நம்ம பதிவு பண்ணுறோம். அப்போ இது வந்து ஏன் வந்து பதிவு பண்ணோம் அப்படின்னா, அந்த நாவலை வாசிக்கிற ஒரு எழுத்தாளன், இன்னைக்கு உள்ள ஒரு புது எழுத்தாளன் இல்லைன்னா ஒரு புது வாசனை அதை ரீச் பண்ணும்போது, ஓ இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கான்னு அவன் அதை தேடி போவோம். ஸோ அப்போ அவனுக்கு வந்து இந்த நிறைய விஷயங்கள், அந்த வரலாறும் அந்த இதுக்கு முன்னால் நடந்த விஷயங்கள் நம்ம வந்து சொல்கிறோம். இதுதான் வந்து அதோட கோர். அதனால் வந்து கண்டிப்பாக ஒரு எந்த ஒரு படைப்புமே ஏதாவது ஒரு வகையில் ஆவணப்படுத்துறதா இருக்குன்னு நம்புகிறேன். இப்போ எழுதிட்டு இருக்கிற 3வது இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு நிஜ சம்பவத்தை, அது ரீசெண்டாக அதில் நடந்த பிரச்சனைகளை தான் நான் வந்து முன்வைக்கிறேன். ஆனால் நீங்கள் அந்த ஐடியாலஜி வந்து வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து அதில் தான் எனக்கு வந்து ஒரு சின்ன ஒரு முரண்பாடுன்னு சொல்ல முடியாது. ஒரு சின்ன ஒரு இது எப்படின்னா, நான் இதுக்குள்ளேன்னு போய் நான் வந்து ஒரு ரைட்டர் வந்து என்றைக்குமே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அது சில பேர் வந்து அரசியல் சார்ந்த என்னோட படைப்பு வந்து அரசியல் மட்டும் பேசும், இல்லாட்ட சில என்னோட வந்து ஜாதியை பற்றி மட்டும் பேசும், இல்லை அது வந்து அந்த காலகட்டத்தையும் மீறி இப்போ நம்ம ஒரு காலகட்டத்துக்கு போயிட்டு இருக்கோம். அதான் அந்த மெய்நிகர் உலகம்லாம் பேசணும் இல்லையா. முந்தி இந்த மாதிரி ஒரு விஷயம் கூட நமக்கு கிடைக்காது. ஆனால் இப்போ வந்து நான் ஒரு தேசத்தில் இருக்கேன், நம்ம 2 பேரும் இருக்கிற தேசம் இருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10,000 கிலோமீட்டர் தள்ளி இருந்து நம்ம இப்போ வந்து பக்கத்தில் வந்து பேசுகிற மாதிரி பேசிகிட்டு இருக்கோம். ஒரு 5 அடி எதிர்த்தாப்புல நீங்கள் எனக்கு உட்காந்துருக்க மாதிரி தான் இருக்கிறீங்க இல்லையா. அப்போது இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் அதுக்கேற்ற மாதிரி நம்ம நிறைய விஷயங்கள் மாற்றிக்க வேண்டியிருக்கு. இன்னும் நம்ம வந்து அதாவது ஐடியாலஜிக்குள்ளே போகக்கூடாதுங்கிற அர்த்தம் இல்லை, ஆனால் அதை வந்து நம்ம வந்து ப்ரெசென்ட் பண்ணுறதுலையும் சரி, அதை வந்து இந்த காலகட்டத்துக்கு இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொடுக்கணுங்கிறத நான் ரொம்ப கான்சியஸாக நான் வந்து அதை தெரிஞ்சுக்கிட்டேன். அது நிறைய அடிபட்டு மிதிப்பட்டு தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம். ஏன்னா இப்போ வர்ற ஜென்ரேஷனுக்கு வந்து நீங்கள் வந்து பழைய விஷயங்கள் பேசினாலே பிடிக்க மாட்டேங்குது. கொஞ்ச நேரத்தில் வந்து ஐயோ போர் அடிக்கிறீங்க பழைய இதெல்லாம். ஈவன் தான் அவங்க இளையராஜா பாட்டு கேட்டால் கூட அவங்க திரும்பியும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ புது விஷயம் என்ன புதுசு புதுசாக ஏஐ வந்துருச்சு, அடுத்த ஏஐலேருந்து அடுத்த ரோபோட் வந்துருச்சு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தேடி தான் போகிறாங்க. அப்போது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கதைகள், அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு இலக்கிய உலகம் வந்து மாறிக்கிட்டே இருக்கு சார். ஸோ அதுதான் வந்து நான் அதை சொல்ல வந்தது. அதை நான் கன்வே பண்ணுறான்னு எனக்கு தெரில, பட் அதுதான் என்னோட பாயிண்ட். மகிழ்ச்சி. ஆனா உங்களோட பதில்கள் வந்து மற்றும் சிறு கேள்விகள் வந்து எழும்புது. ஆனாலும் நம்ம நேரம் கருதி நான் அந்த கேள்விகளை நான் தவிர்க்கிறேன். ஏன்னா நிறைய அது உரையாடல் மாதிரி போயிடும். எப்படி பத்மா மேடம் எடுத்துட்டாங்களோ அதே நேரத்தை நீங்க உங்களோட பதில்கள் வந்து நிறைய கிடைக்கிறது. நம்ம சமுதாயம் சார்ந்து சிந்திச்சோம் அப்படின்னா அதுல இருந்து நிறைய கேள்விகள் வந்து இருந்தாலும் பரவாயில்ல. ஐயா கனடால இருந்து நம்ம பொன் ஏழுமலை இணைஞ்சிருக்கிறாங்க. ஐயா உங்களோட கேள்விகளை கேளுங்க. நன்றி. வணக்கம். வணக்கம். மிக சிறப்பான உரை இது. அதான் நான் கேட்கணும்னு நினைச்ச கேள்வியை தோழர் குமரனும் கேட்டாரு, அதனால வேற கேள்விக்கு போறேன். நீங்க சொன்னீங்க, நானும் என்னுடைய சின்ன வயசுலயே, அதாவது 9வது படிக்கும்போது நான் வந்து ஒரு நாளைக்கு 1 மணி நேரத்துக்கு 2 மணி நேரத்துக்கு மேல இதெல்லாம் நூலகத்துல செலவிடுவேன். அப்போ என்னை கவர்ந்த புத்தகங்கள் நிறைய வந்து பாத்தீங்கன்னா மஞ்சரி, கலைக்கதிர், கல்கண்டு, இந்த மாதிரியான புத்தகங்கள் வரும். அப்புறம் மற்ற விஷயங்களும் நிறைய இருக்கும். அதுல அதையே நீங்க தொட்டீங்க, இப்ப கல்கண்டுன்னு தொட்டீங்க. அத ரீல்ஸ் அப்படின்ட்டு 2 விஷயங்களை தான் நான் கேட்க வரேன். இப்போ கல்கண்டுன்னு தொட்டீங்க, அதுலயும் துணுக்குகள் மாதிரி நல்ல செய்திகள் வரும். அதே மாதிரி ரீல்ஸ்லயும் இப்ப நிறைய நல்ல செய்திகள் வருது. ரீல்ஸ்ல நல்ல செய்தி இல்லைன்னு சொல்லல முடியாது. ஃபேஸ்புக்கில் ஸ்டோரி ஃபீடுல எல்லாம் நல்ல செய்திகள்லாம் வருது. நாம் அதை தேடி படிக்கணும், அவ்வளோதான், வேற ஒரு விஷயம் இல்லை. அவங்க ஒட்டுமொத்தமாக கொடுத்துருப்பாங்க. நம்ம டிஜிட்டல் ஃபார்மேட்டில் போகும்போது குப்பைகள்லேருந்து தேடி நமக்கு தேவையானதை நம்ம படிக்கிறோம் அப்படின்றது இருக்கு. ஆனால் எனக்கு வயது 75 ஆகுது. ஆனால் நான் என்னுடைய இளமை காலத்தை இப்போ நினச்சி பார்க்கும்பொழுது எனக்கு இப்போதான் வசதியாக இருக்குது. எனக்கு முன்னாடி நான் தேடி போய் படிக்கணும்.
இப்போ வந்து பார்க்குறேன், நான் வெப்சைட்ல போய் இந்த கடைதல்ல போனா நான் என்ன நினைக்கிறேன்னு அதை படிக்க முடியுது. நல்ல தரமான விஷயங்களை படிக்க முடியுது இப்போ புக்ல இருந்து. அதனால இந்த மொபைலும் இந்த டிஜிட்டல் டெக்னாலஜியும் வந்து நம்மளுடைய படிப்பதற்கான வசதியை அதிகரித்து இருக்குது. ஆனால் என்ன விஷயம்னா, நம் மீது நம் நம் நமக்கு முன்னே நிறைய குப்பைகள் கொட்டப்படுகின்றன. அவைகளில் நல்லவற்றை தேர்ந்தெடுத்து படிப்பது என்பது எளிது. ஆனால் அதை தேர்ந்தெடுப்பதற்கான மனநிலை நமக்கு தான் இருக்கணும். ஆனா அந்த மீடியத்தை வந்து நம்ம குறை சொல்ல முடியாது. இப்போ மொபைல்லையோ இந்த டிஜிட்டல் ஃபார்மட்டையோ நம்ம குறை சொல்ல முடியாது. அதனால நம்மளுடைய தெரிவு தான். நீங்க சொல்றீங்க அந்த இளைஞர்கள் வந்து போர் அடிக்குது டக்குன்னு போயிடுறான் அப்படின்றது வந்து ஒரு பெரிய சிக்கலா தான் இருக்குது. அதை எப்படி எதிர்கொள்ள முடியும்னு எனக்கும் தெரியல. அவனுக்கு வந்து எப்படி தரமானவைகளை படிக்கணும் அப்படின்ற உணர்வு அவன் மனதில் எப்படி ஏற்படுத்துறது அப்படின்றது வந்து என்ன சொல்றது, அது அவனால் தான் முடியும். ஏன்னா சொல்லுவாங்க, ஒரு குதிரையை வந்து ஒருத்தன் கொண்டாந்து விட்டுடலாம் தண்ணியாண்ட. ஆனா ஒன் மேன் கேன் டிரா த ஹார்ஸ் டு த பாண்ட், பட் ஈவன் 5 men cannot மேக் இட் டு ட்ரிங்க் அப்படின்னு சொல்லி. அது மாதிரி அவன் தான் அதை இழுத்துக்கிட்டு ஆகணும். ஆனா அந்த அந்த குளத்துக்கு கொண்டாந்து அவனை விடுறதுக்கான வழியை தான் ஒரு எழுத்தாளன் செய்ய முடியுமோ ஒழிய அவனை வந்து குடிக்க வைக்க முடியாது. அந்த அதுதான் நான் நினைக்கிறேன். நான் உங்களுடைய ரொம்ப சிறப்பா இருந்தது. ஒரு இளைஞராக இருந்துட்டு வெளிநாட்டில் இருந்துக்கிட்டு இந்த அளவு தமிழ்ல ஒரு புத்தகம் எழுதுவது, இவ்வளவு சிறப்பாக பேசுவது என்றது எனக்கு மகிழ்ச்சியா இருக்குது. ஒரு இளைய தலைமுறை எங்களை விட சிறப்பாக சிந்திக்கிறது அப்படின்னு கூட நான் நினைக்கிறேன். உங்களுடைய உரைக்கு மிகவும் நன்றி, வாழ்த்துகள். ரொம்ப நன்றி சார். இப்போ நீங்க சொன்னது நன்றிங்க. ஒரே ஒரு நிமிஷம். அதாவது நீங்க சொன்னது ஒரு பாயிண்ட். அதாவது சார் நீங்க சொன்னீங்கல்ல இப்போ வந்து இந்த ரீல்ஸ்ல வந்து நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறது வந்து இது ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னால இந்த ஃபேஸ்புக் வரும்போதும் இதே பிரச்சனை இருந்தது. அதாவது ஃபேஸ்புக் வர்றதுக்கு முன்னால நிறைய வாசிப்பு பழக்கத்தில் இருந்தவங்க ஃபேஸ்புக் வந்ததுக்கப்புறம் அந்த வாசிப்பு பழக்கமே நிறைய குறைஞ்சதா தொடர்ச்சியாக பதிவுகள் வந்தது. முதல்ல 2008-2009 காலகட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி வந்தது. ஆனால் அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னா ஒரு ஸ்டேஜில் அதையும் மீறி இப்போ ஃபேஸ்புக்கில் தான் நான் இலக்கியமே வளர்த்துட்டு இருக்கோம். ஃபேஸ்புக்கில் தான் எல்லா தமிழ் இதுவும் அங்கே தான் நடக்க ஆரம்பிச்சிருக்குது. ஸோ அது வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயமா மாறிடுச்சு. அதே மாதிரி இந்த ரீல்ஸும் நிறைய என்டர்டெயின்மெண்ட் ரிலேட்டடாக இப்போ இருந்தால் கூட நீங்கள் சொல்கிற மாதிரி தேடி படிக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் அந்த இளைஞர்கள் வந்து தேடி படிக்கிறாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்குது. அதுக்கு இப்போ நாங்கள் எழுத்து மூலமாக தொடர்ச்சியாக இப்போ ஃபேஸ்புக்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ரீல்ஸ்லேயே நிறைய கவிதைகள் வர ஆரம்பிச்சிச்சு. முந்தி வந்து கவிதைகள் வந்து அது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக சொல்லலாம். இப்போ ஒரு கவிதை வந்து அழகாக ரீல்ஸில் ஒரு இளையராஜா மியூசிக்கோட பேக்ரவுண்ட் மியூசிக்கோட வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அது மூலமாக அது ஒரு இளைஞனை போய் சேரதான் செய்யுது. அது ஸோ அந்த மீடியம் நமக்கு வந்து ஏதோ ஒரு வகையில் ஹெல்ப்ஃபுல்லாக தான் சார் இருக்குன்னு நினைக்கிறேன் நான். நன்றி சார். மகிழ்ச்சி ஐயா. நன்றி ஐயா. ஏழுமலை ஐயா, உங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக நீங்க கலந்துட்டு கேள்விகளை கேட்கறது. மேற்கொண்டு யாரும் வந்து கேள்வி கேட்கறதுக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். தொடர் நீங்க ராஜேஷ், நீங்க நிகழ்ச்சியை பற்றி ஏதாவது பேசணும்னாக்கா சொல்லலாம். மற்ற கருத்துக்கள் ஏதாவது இருந்தாலும் நீங்க சொல்லலாம். நிகழ்ச்சியை நம்ம முடிவு கொண்டு வரலாம். ஓகே சார். அதான் இந்த மாதிரி ஒரு இப்போ வாருங்கள் படைப்போம்னு சொல்லி ஒரு குழுமத்தை ஆரம்பித்து இந்த மாதிரி ரெகுலராக இந்த மாதிரி மீட்டிங்ஸ் வைக்கிறது ஒரு மிக மிக நல்ல விஷயம். ஏன்னா இப்போ சென்னையில் இருக்கும்போது நான் தேடி தேடி வந்து இலக்கிய கூட்டத்துக்கு போவேன். ஸோ அந்த இலக்கிய கூட்டத்துக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் நிறைய திறப்புகள் கிடைக்கும். மைண்டில் நிறைய விஷயங்கள் உரையாடி இருப்போம், நிறைய விஷயங்கள் புது புது விஷயங்கள் கற்றுக்கிட்டு இருப்போம். அது வந்து வெளிநாட்டுக்கு இப்போ என்ன மாதிரி ஆட்களுக்கு வந்து அது கிடைக்கிறது இல்லைங்கிற ஒரு குறைய இந்த மாதிரி வந்து ரெகுலரான ஒரு மீட் வந்து கொடுக்குது. அது வந்து அதனால நான் தொடர்ச்சியாக நானும் இனிமே வர்ற உங்களோட கூட்டங்களில் தொடர்ச்சியாக நான் கலந்துக்கணும்னு விருப்பப்படுறேன். அது நம்பர் 1. ஏன்னா அது வந்து கண்டிப்பாக புது புது எழுத்தாளர்களை வந்து நம்ம பேச முடியும், உரையாட முடியும், அவங்களோட படைப்பை பற்றி டைரெக்டாக அவங்ககிட்ட கேட்க முடியுங்கிற ஒரு வசதியும் இது பண்ணி கொடுக்குது. இந்த 250வது இத்தனை வாரம் நீங்கள் பண்ணியிருக்கீங்கிறது ஒரு மிகப்பெரிய இது பெரிய சாதனை தான் இது. அதனால் அதுக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்த்து. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த கேள்விகள் எல்லாமும் அவங்க மேடம் கேட்ட கேள்விகள் எல்லாமே வந்து எனக்கு ரொம்ப உற்சாகத்தை கொடுக்குற ஒரு விஷயமா இருந்தது. அது வந்து கண்டிப்பாக வந்து என்னோட அடுத்த படைப்புக்கு நான் இன்னும் நிறையா உழைக்கணும், நிறையா வந்து எழுதணும் அப்படிங்கிற ஒரு பொறுப்பை வந்து கொடுத்துருக்கு சார். அதனால் ரொம்ப மகிழ்ச்சி. அது இன்னைக்கு தமிழ் வருடப்பிறப்பில் நிகழ்ந்தது இன்னொரு பெரிய மகிழ்ச்சியாக நான் நினைக்கிறேன். ரொம்ப நன்றி சார். நன்றி. மிக்க மகிழ்ச்சி, மிக்க மகிழ்ச்சி. நன்றி அண்ணா. ஒலினா
நீங்க பேசுறதுதான் பேசுறேன் தான். வாழ்த்துக்கள் ரெண்டு பேருக்குமே. வாழ்த்துக்கள் பத்மாவுக்கும் ராஜேஷ்க்கும். மிக அருமையா, அதாவது கேள்விகளை வந்து ஒரு இப்போ இந்த இது சொல்லுவாங்கல்ல, வந்தே பாரத் மாதிரி வேக வேகமாக கேள்விகள். இந்த கேள்விகளை உள்வாங்கினா அவரும் வந்து மிக அழகா பொருத்தமா வந்து பதில் சொன்னாரு. எல்லாமே வந்து ரொம்ப நேர்த்தியாக இருந்தது. நானும் வந்து அவருடைய ஹாங்காங் சம்பந்தமான ஒரு புதினத்தை வந்து எதிர்பார்க்கிறேன். ஏன்னா வெவ்வேறு தளங்கள், வெவ்வேறு மனிதர்களை பத்தி நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த இலக்கியமே வந்து பயன்படுது. அந்த வகையில் அவருக்கு வந்து வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி முடிச்சு கொடுத்த அருமை தோழமைகள் கலைபாலா, அப்புறம் ஓட் ஆஃப் தேங்க்ஸ் சொல்ல இருக்கிற மங்கை ஓட் ஆஃப் தேங்க்ஸ் சொல்லணும் நினைவு வச்சுக்கோங்க. அப்புறம் குமரன், பத்மா, அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுக்கள். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. நன்றிங்கண்ணா. தேங்க்யூ ராஜேஷ் சார். இப்போ பிஃபோர் வி ஃபினிஷ், உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச அந்த புத்தகத்தை பத்தி நீங்க வாருங்கள் படிப்போம் நிகழ்ச்சியில ஒரு நாள் வந்து பேசுங்க. கண்டிப்பா கண்டிப்பா. தேங்க்யூ. ஆமா 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 அப்ப சொன்ன மாதிரி நீங்க தொடர்ச்சியாக நம்ம குழுவில் வந்து பயணம் செய்யுங்க. ஏன்னா மிக சிறந்த எழுத்தாளர்கள் எல்லாம் வந்து இதுல இருக்கிறாங்க. நீங்க சொன்ன மாதிரி தான் கருத்து பரிமாற்றங்கள் தான் அடுத்த படைப்புகளுக்கான விதைகளாக அமையும். அந்த வகையில வந்து தொடர்ச்சியா வாங்க. நீங்க மங்கை வாங்க. மங்கை வாங்க. மங்கை. அனைவருக்கும் என் இனி அன்பான மாலை வணக்கம். ஒரு நிகழ்ச்சி முடிவடைவது அது நேரம் முடிந்தது மட்டுமல்ல, அதற்குள் பகிர்ந்த எண்ணங்கள், கேட்கப்பட்ட வார்த்தைகள், நமக்குள் பிறந்த உணர்வுகள், அவைதான் உண்மையான நினைவாக நின்றுவிடும். இன்று நடைபெற்ற இந்த வாருங்கள் படிப்போம் நிகழ்ச்சி சிறப்பாக நிறைவு பெற காரணமாக இருந்த அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலில் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக வழிநடத்திய நெறியாளர் பத்மா அமர்நாத் அவர்களுக்கு எனது இதயம் கடின நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்களின் வழிகாட்டுதல் மற்றும் தெளிவான விளக்கங்கள் இந்த நிகழ்ச்சியை மேலும் அர்த்தமுள்ளதாக்க மாட்டின. அடுத்து இந்த நிகழ்ச்சியில் சிறப்பாக பங்கேற்று தங்களது அனுபவங்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்ட பேச்சாளர் ராஜேஷ் வைரபாண்டியன் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களின் உரை அனைவருக்கும் பயனுள்ளதாகவும் ஊக்கமளிப்பதாகவும் இருந்தது. இந்த நிகழ்ச்சி திரைமறைவில் அமைதியாக உழைத்த ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் கோ ஒளிவண்ணன், வினிதா மோகன் மற்றும் கலைபாலா, குமரன் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி. மேலும் உங்கள் நேரத்தை ஒதுக்கி கலந்து கொண்டு கருத்துக்கள் பகிர்ந்து உற்சாகம் அளித்த ஒவ்வொருவருக்கும் மனமார்ந்த நன்றி. நீங்கள் கேட்பவராக இல்லை, இந்த நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக இருந்தீர்கள். ஒரு நிகழ்ச்சி வெற்றி பெற காரணம் பேசுபவர்கள் மட்டுமல்ல, கேட்டு உணரும் மனங்கள் தான். அந்த மனங்களை இன்று நாங்கள் பார்த்தோம். இது போன்ற சந்திப்புகள் தொடரட்டும், படைப்புகள் பெருகட்டும், நம் நட்பு இன்னும் வளரட்டும். நன்றி, வணக்கம். தேங்க்யூ மங்கை.